அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற டாபிக் ஹீலர்ஸ் பத்தி. ஹீலிங்னு எடுத்துட்டீங்கன்னா 3 விதமான ஹீலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். முதல் இந்த ஹீலர்ஸ் எதற்காக நம்மளுடைய இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்னஸ், நமக்கு ஒரு மனநோய் இருக்கலாம், உடல் நோய் இருக்கலாம், அந்த நோய்களை சரி செய்யறதுக்காக தான் இந்த ஹீலர்ஸை இந்த பூமிக்கு செலஸ்டியல் வேர்ல்ட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்களுடைய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சர்வீஸ் செய்யறது தான். அவங்களுக்கு இந்த ஒரு மெட்டீரியல் பொசிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டேலண்ட்டை அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பர்சனல் டிசிப்ளின்ங்கிறத அவங்க கடைபிடிக்கணும். எப்பவுமே ஒரு தூய்மையான மனநிலையோட தான் அவங்க இருக்கணும். இதை ஒரு சேவையா செய்யணுமே தவிர்த்து அவங்க இதை ஒரு பிஸ்னஸா செய்யக்கூடாது. அதுக்காக தான் இந்த பூமிக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இந்த ஹீலர்ஸ்க்கு இந்த ஸ்பெஷல் டேலண்ட் கொடுத்து நம்ம செலஸ்டியல் பீயிங்ஸ் அவங்கள இங்க அனுப்பியிருக்காங்க. இந்த ஹீலர்ஸ் எல்லாருமே ஸ்பெஷல் சோல் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு. ஸோ உலகத்துல பாத்தீங்கன்னா 1000 ஸ்பெஷல் சோல்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம பத்ரிஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருமே ஒரு ஸ்பெஷல் சோல் தான். ஸோ அவர் தான் இவ்வளோ பெரிய மெடிடேஷன் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியை அவர் உருவாக்கி இருக்காரு. ஸோ இந்த ஹீலர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல சைக்கிக் ஹீலரை பத்தி சொல்ல போறேன். யார் இந்த சைக்கிக் ஹீலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இப்போ உங்க வீட்ல நிறைய ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு அடிக்கடி ஒரு உடம்பு சரியாம போகுது, இல்ல பண பிரச்சனையா இருக்கு, குடும்பத்துல ஒரு சண்டை நடக்குது. இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க உணர்றீங்க. ஸோ அப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பேட் சோல் இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி சைக்கிக் ஹீலரை போய் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சஃபரிங்ல இருந்து வெளியில வரதுக்காக அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நமக்கு சொல்லுவாங்க. அதை நம்ம அந்த மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேட் சோல் அப்படிங்கிறது வெளியில போயிடும். இந்த சைக்கிக் ஹீலர்ஸ்க்கு இன்னொரு திறமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். அந்த டேலண்ட் இந்த சைக்கிக் ஹீலர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இப்போ ஒருத்தர் இருக்காரு ஃபேமிலியில, அவர் போய் சைக்கிக் ஹீலரை பார்க்குறாரு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா இந்த சைக்கிக் ஹீலர் எச்சரிக்கை பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது, இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு சொல்லுவாரு, இந்த டேட்ல நடக்க போகுதுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி உங்க உடல்ல எந்த எந்த பாகம் அடி வாங்கும், இப்ப தலையில அடிபடுமா, கால்ல அடிபடுமா, அதை கூட இந்த சைக்கிக் ஹீலர்னால தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு எப்படி வரும்னா ஒரு ஃபிளாஷ் மாதிரி அவங்க மனசுல அந்த இன்சிடென்ட் போகுமா. ஸோ அவங்க அது சொல்றது கண்டிப்பா நடக்குமா. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் சொல்றதை கேட்டுட்டு முன்ஜாக்கிரதையா என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்லயே ஸ்டே பண்ணிப்பாங்க. ஸோ அதனால அந்த ஆக்சிடென்ட் ஆகாம தவிர்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறது அந்த 75% ஃபேட்டுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவருடைய கர்மா பிரகாரம் அந்த நாள்ல அந்த இடத்துல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருந்திருக்கு. ஆனா கடவுள் உங்களுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சைக்கிக் ஹீலரை பார்க்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க நிறைய குட் டீட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க போது அதுல இருந்து உங்களை காப்பாத்திரும். இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம முன்கூட்டியே இவரை பார்க்க வச்சிருக்கு. ஸோ இவரும் எச்சரிக்கை பண்ணனால நீங்க போக வேணான்னு டிசைட் பண்ணி வீட்லயே இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது இந்த 25% சாய்ஸ்ல அடங்குது. சப்போஸ் அவர் சொல்லியும் எச்சரிக்கை பண்ணியும் நீங்க போயிருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்துரும். ஸோ இந்த சைக்கிக் ஹீலர்ஸுமே பணம் எதுவும் வாங்கக்கூடாது. இதை ஒரு தூய்மையான ஒரு ஃப்ரீ சர்வீஸா தான் பண்ணணும். இவங்களும் பர்சனல் டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், பேர் கிடைக்கணும், அவங்களுக்கு புகழ், அவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் மாதிரி இந்த சைக்கிக் ஹீலர்ஸ் அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஹீலர் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் ஹீலர்ஸ். இந்த ஃபெய்த் ஹீலர்ஸை எடுத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்கு. ஏன்னா இவங்க என்ன மாதிரி விஷயத்தை ஹீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்குள்ள ஒரு எமோஷனல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இவங்க இந்த ஹீலர்ஸை போய் பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் ஹீலர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் இஷ்யூஸ், எமோஷனல் பிளாக்கேஜ், அது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீஃப் தான்.
இப்போ வந்து ஒரு சேயிங் ஒன்று கேட்டிருப்பீங்க, சீயிங் இஸ் பிலீவிங்னு. நான் பார்த்தாதான் நம்புவேன், எனக்கு வந்து லாஜிக்கல் ரேஷனாலிட்டி எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனித மனதை வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஏன்னா இந்த ஃபெய்த் ஹீலர்ஸை பொறுத்த வரைக்கும் செலஸ்டியல் வேர்ல்டும் ஸ்பிரிட் வேர்ல்டும் இவங்களுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த செலஸ்டியல் பீயிங்ஸ் தான் இவங்களுக்குள்ள வந்து அந்த ஹீலிங் எல்லாம் பண்ணுது. ஸோ அதனால இவங்க வந்து அந்த ஹீலிங் கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி ஹீலிங் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நம்ம அதுல எல்லாம் என்ன ஏதுன்ற மாதிரி நீங்க லாஜிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒன்னே ஒண்ணுதான், இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபெய்த் வேணும். அந்த ஃபெய்த் இருந்தா மட்டும்தான் இது வந்து இந்த ஹீலிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம், ஆனா இது எதனால நடக்குது என்ன ஏதுன்னு நீங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது. இது 100% வந்து பிலீஃப் தான், பிலீஃப் மூலியமா மட்டும்தான் இது நடக்குது. நியூயார்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹீலர் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து டீன் கிராஃப்ட் அப்படிங்கிறவரு. அவர் யங்கா இருக்கும்போது அவருக்குள்ள இந்த ஒரு ஹீலிங் பவர் இருக்குதுங்கிறத அவர் 1972ல டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, மக்களோட இருக்கும் பொழுது மக்கள் வந்து அவர் கூட இருந்தாவே எனக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கே வந்து ஒரு ஒரு என்னடா அது இப்படி சொல்றாங்களே அப்படிங்கும்போது அவரே தனக்குள்ள என்னமோ இருக்கு, நமக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் இந்த ஹீலிங் பவர் அப்படிங்கிறது. அவர் வந்து தன்னுடைய கைகள் கைகள் மூலியமா வந்து இப்படி அவருடைய யார்கிட்ட அவருடைய கையை அந்த மாதிரி வைக்கிறாரோ அவங்க வந்து ஹீலிங் நடந்துருமா அவங்களுக்கு. ஸோ எமோஷனல் ஹீலிங்கா இருக்கட்டும், வேற ஏதாவது இல்னஸா இருந்தா கூட இந்த ஃபெய்த் ஹீலர்ஸ் வந்து சரி பண்ணிடுவாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்ஸே வந்து இது சரியே செய்ய முடியாது, இது ஃபெயிலியர் கேஸ்ன்னு சொன்ன அந்த மாதிரி விஷயத்த கூட, அந்த மாதிரி ஃபெயிலியர் கேஸான பேஷண்ட்ஸை கூட ஃபெய்த் ஹீலர்ஸ் வந்து ஹீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டீன் கிராஃப்ட் வந்து அவரை பார்த்து நிறைய பேர் ஹீல் 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 பண்ணியிருக்காருல, அந்த கேசஸ் எல்லாத்தையுமே ஒரு புக்ல வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த புக்கு கூட இப்போ இருக்கு, அதாவது டச் ஆஃப் ஹோப் அப்படிங்கிற அந்த புக்கு. ஸோ அந்த புக்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் வந்து நிறையா கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்தது வந்து ஃபெய்த் ஹீலர்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்மென். டிரான்ஸ்மென் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு கோயில்ல இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று சாமி ஆடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த செலஸ்டியல் பீயிங் வரும், வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீலிங் அவங்க வந்து இப்போ உங்க ப்ராப்ளம் என்னங்கிறது நீங்க சொல்லக்கூட தேவையில்ல, அவங்களுக்கா தெரிஞ்சிரும். அந்த அளவுக்கு அந்த செலஸ்டியல் பீயிங் வந்து அவங்க உடலுக்குள்ள வந்து அந்த ஹீலிங்கை வந்து செய்யும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த செலஸ்டியல் பீயிங் வந்து இவங்களுக்குள்ள வந்த பிறகு டோட்டலா இவங்களோட பிஹேவியரு, மேனரிசம், அவங்களுடைய லாங்குவேஜ் இது எல்லாமே மாறிடுமா. அவங்க டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஆச்சு, யார் உள்ள வந்து பேசினாங்கிறதே அவங்களுக்கு சுத்தமா தெரியாதாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த செலஸ்டியல் பீயிங் உள்ள வருது அப்படிங்கிறதே தெரியாதான். வெளியில அந்த செலஸ்டியல் பீயிங் வந்து வெளியில போன பிறகு கம்ப்ளீட்டா நார்மலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து இதை சர்வீஸா தான் பண்ணுவாங்க. ஸோ பணம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்களும் இதை ஃப்ரீ சர்வீஸா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க போய் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மேன் இந்த மாதிரி டிரான்ஸ் ஹீலர்ஸை நீங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்க உண்மையாவே அவங்களுக்குள்ள இந்த செலஸ்டியல் பீயிங் தான் வந்திருக்கா, ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் சோல் தான் அவங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்க பக்கத்துல நீங்க போகும்போதே உங்ககிட்ட வந்து அந்த ஆரா வந்து நீங்க அவங்களுடைய ஆராவை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்க பக்கத்துல நீங்க போனீங்கன்னாவே ஒரு ஸ்பெஷல் ஆரா அவங்களுக்குள்ள வரும். அதாவது உங்களுக்குள்ளேயே ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும், அப்படியே ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு வகையா அவங்கள தெரிஞ்சுக்கலாம், இவங்க வந்து உண்மையான ஒரு செலஸ்டியல் பீயிங் தான் அவங்க உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு. இல்ல சில பேர் வந்து காசுக்காக பேருக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபேக் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள அந்த செலஸ்டியல் பீயிங் இல்லாம ஏமாத்துவாங்க, ஏமாத்தி அதாவது இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் ஏமாத்தி பொழைப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய பாடியில என்ன ஆகும்னா ஈவில் ஸ்பிரிட் வந்து உள்ள வந்துடும். ஸோ அந்த ஈவில் ஸ்பிரிட் உள்ள வந்துட்டு அது வந்து டேக் ஓவர் பண்ணி அது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கும், ப்ராப்ளத்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் சொல்லும். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டான இதெல்லாம் பண்ண சொல்லும். ஸோ இன்னொரு ப்ராக்டிக்கலா நீங்க வந்து இந்த ஹீலர்ஸ் கிட்ட போகும்போது நிஜமாலே உங்களுக்குள்ள செலஸ்டியல் பீயிங் தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 7 ஊதுபத்தி எடுத்துக்கலாம். அந்த ஊதுபத்தியை நீங்க
தீயில காட்டி பொத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊதுபத்தியை அவங்க பக்கத்துல நீங்க வந்து கொண்டு போனீங்கன்னா அவங்க பயப்படவே மாட்டாங்க. உண்மையா அவங்களுக்குள்ள வந்து ஒரு செலஸ்டியல் பீயிங் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா பயப்படவே மாட்டாங்க. அதுவே ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அது பயங்கரமா அதை என்ன அதாவது டாக்டிக்ஸ் பண்ணி அதை தள்ளி விடும். அதை வந்து அந்த ஊதுபத்தி பக்கத்திலே வர விடாம என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். ஆனா உண்மையான ஸ்பிரிட் உள்ள இருக்கும்போது, ட்ரூ ஸ்பிரிட் உள்ள இருக்கும்போது என்ன பண்ணும்னா அந்த ஊதுபத்தியை கையிலேயே வாங்கி தன்னோட உடம்பு பூராவே அது வந்து ரப் பண்ணி காட்டும். ஆனா அந்த நெருப்பு வந்து துளி கூட அவங்க உடம்ப பாதிக்கவே பாதிக்காது, சுத்தமா பாதிக்காது. ஸோ அதுதான் வந்து ஒரு ரியல் செலஸ்டியல் பீயிங் வந்து அந்த உடலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய போலி சாமியார்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பேர்ல நிறைய ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து யார்கிட்ட போறோம் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு ட்ரூவா தெரியணும். உலகத்துல நிறைய ஹீலர்ஸ் இருக்காங்க. இந்த ஹீலர்ஸோட வேலையே என்னன்னா மக்களுடைய இல்னஸை போக்குறதுக்காக செலஸ்டியல் வேர்ல்டுல இருந்து அனுப்பப்பட்ட குட் சோல்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இந்த சோல்ஸோட வேலையே இதுதான். ஸோ அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்படி அவங்க மிஸ்யூஸ் பண்ணுனாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பிசினஸா பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த பவர் அவங்கள விட்டு போயிடும். அந்த ஸ்பெஷல் பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து அவங்கள விட்டு போயிடும். அவங்களுக்கு அந்த ஹீலிங் பவரே இல்லாமே ஆயிடும். ஸோ இப்போ நான் இந்த இதை பத்தி சொல்லும் பொழுது இப்போ ரீசெண்டா இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த ஸ்பிரிட் பத்தி நான் பேசும் பொழுது கேரளால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தன்னுடைய லவ்வரை வந்து பாய்சன் கொடுத்து கொண்டு இருக்கா. லைக் ஏதோ ஒரு கஷாயத்துல சம் இயற்கையான ஒரு கஷாயம் இதெல்லாம் போட்டு கலந்து பாய்சன் பண்ணி அந்த அவளுடைய ஓன் லவ்வரையே வந்து கொண்டு இருக்கா. ஸோ இதை வந்து அவ 3-4 டைம்ஸ் அந்த பொண்ணு அந்த பையனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி கடைசி ஒரு அட்டம்ப்ட், இந்த கஷாய அட்டம்ப்ட்ல அந்த பையன் வந்து செத்துறான். அது எப்படின்னா அவனுக்கு ரொம்ப பாடி ரொம்ப வீக் ஆகி ரொம்ப வாமிட்டிங் இதெல்லாம் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி கடைசியா அந்த பையன் வந்து நான் கஷாயம் கொடுத்தேன் அதனாலதான் என் உடம்புல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பையன் அந்த பொண்ணை நம்பி அந்த கஷாயத்தை வாங்கி குடிச்சிருக்கான். ஸோ அந்த பையன் வந்து இங்க குட் சோலா இருந்திருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா இருந்திருக்கா. ஸோ அவ வந்து தொடர்ச்சி அந்த பையனை கொல்றதுக்காக ட்ரை பண்ணி கடைசியில ஃபர்ஸ்ட் தண்ணியில கலந்திருக்கா, அதுக்கப்புறம் ஜூஸ், அதுக்கப்புறம் கஷாயம் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா கொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணி கடைசியில அந்த பையன் வந்து செத்துறான். பட் சாகறதுக்கு முன்னாடி கூட அந்த பையனுக்கு ஒரு துளி சந்தேகம் கூட அந்த பொண்ணு மேல வரல. கொஞ்சம் கூட யோசிக்கல அந்த பொண்ணு இதான் பண்ணியிருப்பான்னு. இந்த பொண்ணை வந்து கோர்ட்லயே டெவில் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸோட ஒரு ஆளை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணுடைய தாட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவா இருந்திருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் ஃபீலிங்லேயே அந்த பொண்ணு இருந்திருப்பா. கொல்லணும் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா. அதனால அவளுக்கு வந்து அவ ஆரா பூரா எக்ஸ்ட்ரீமா நெகட்டிவ் ஆராவா மாறி இருக்கு. ஸோ நான் ஆரா நெகட்டிவா மாறிச்சுன்னா ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலை தான் நடக்கும். அதுதான் இங்க நடந்திருக்கு. இன்னொரு இது கூட இன்சிடென்ட் சொல்ல போனா இது ரெண்டுமே வந்து ரீசெண்டா நடந்ததுதான். ஸோ ஹைதராபாத்ல ஒருத்தர் வந்து தன்னுடைய ஒய்ஃபை ரொம்ப சந்தேகப்பட்டு அந்த சந்தேகம் ஆர்குமெண்டா மாறி ஆர்குமெண்ட் வந்து ஒரு கொலையில கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை சாப் பண்ணியிருக்காரு, வெஜிடபிள் சாப் பண்ற மாதிரி நல்லா கட் பண்ணி குக்கர்ல வேக வச்சு அண்ட் தென் காய வச்சு அதை அம்மியில அரைச்சு அந்த பவுடர் எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க லேக்ல ஃபிஷ்ஷுக்கு போட்டிருக்காரு. ஸோ இந்த இன்சிடென்ட் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா அந்த ஹஸ்பண்டால பண்ண முடியுது அப்படின்னா அது காரணம் அவருக்குள்ள இருக்கிறது ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான். ஸோ இந்த ஆளையுமே டெவில்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. இவங்க 2 பேருக்குமே வந்து டெத் பெனால்ட்டி சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. ஸோ இதை பத்தி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். நம்மளுடைய ஹையர் செல்ஃப் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரியான ஈவில் ஸ்பிரிட்டுக்கெல்லாம் டெத் பெனால்ட்டி கொடுக்கவே கூடாது. அவங்க லைஃப் லாங் வந்து ஹார்ட் லேபர்ஸ் ரொம்ப கஷ்டமான வேலை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த 2 ஸ்பிரிட்டுமே என்ன ஆயிடும், அந்த பொண்ணும் சரி இந்த ஆளும் சரி பயங்கரமான ஒரு
ஈவில் ஸ்பிரிட் தான் ரெண்டு பேருக்குள்ளேயும். இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலை அவங்களால செய்ய முடியுதுன்னா, சாப் பண்ணி குக்கர்ல எல்லாம் வேக வைக்கிறது, ஒரு ஒரு உயிரை கொல்ல முடியுதுனாவே அது வந்து ஈவில் ஸ்பிரிட் தான் அது. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்கு கோர்ட்டு. பட் ஆனா இவங்க செத்தா கூட என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய ஆத்மா வந்து நேரா நம்மளுடைய ஸ்பிரிட் வேர்ல்ட்ல சுத்திட்டு தான் இருக்கும். ஆத்மா பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல 3 தடவை நம்ம பூமியை சுத்தி வந்துருமா. அந்த அளவுக்கு ஆத்மா வந்து ரொம்ப ஃபாஸ்டா லைட் ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் டெத் பெனால்ட்டிங்கும் போது அது என்ன ஆயிடும்னா, ரொம்ப ஃப்ரீயா ஸ்பிரிட் வேர்ல்ட்ல சுத்திட்டு இருப்பாங்க. இவங்கள மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப நெகட்டிவான ஒரு எண்ணத்தோட, யாரெல்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பாடியை இதுங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஹையர் செல்ஃப் சொல்லுது, இந்த மாதிரியான ஆளுங்களை நம்ம டெத் பெனால்ட்டியை அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம கடவுளை பிரார்த்திக்கிறோம். ஸோ அதை எப்படி பிரார்த்திக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். கடவுளை நம்ம வந்து வேண்டும் பொழுது, நம்ம எப்பெல்லாம் கடவுளை வேண்டும், நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை நம்மளால சால்வே பண்ண முடியல, பயங்கரமான ஒரு கஷ்டத்துல தான் கடவுளை போய் பார்ப்போம். இல்ல நம்ம உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமாயிடுதுன்ற ஸ்டேஜ்ல தான் கடவுளை தேடுவோம் நம்ம. ஸோ அப்படி நம்ம வந்து கடவுளை தேடி போகும் பொழுது, கடவுள்கிட்ட நம்ம எப்படி வேண்டணும்னா, நீங்க கம்ப்ளீட்டா உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவருடைய காலடியில உங்க பிரச்சனைய போட்டுறணும். அதுக்கப்புறம் அது கடவுளுடைய பிரச்சனை, அது நம்ம ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா எப்படி பிரார்த்தனை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தனக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கல, ஒருத்தவங்க வந்து தன்னை ஹார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை வந்து ரொம்பவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கும் போது, கடவுள்கிட்ட போய் நின்னுட்டு கர்ஸ் பண்ற மாதிரி சொல்றது, இவர் இந்த பர்சன் வந்து எனக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, சோ அவங்க வந்து என் கண் முன்னாடியே அழிஞ்சு போகணும், அவங்களுக்கு அவங்க குடும்பம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க குடும்பத்துல நடக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நோய் வரணும், அவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்து அவங்க அழிஞ்சு போகணும், இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஈகோவுக்கும் ப்ரைடுக்கும் இடம் கொடுத்து கடவுள்கிட்ட இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகுமே தவிர்த்து கடவுள் இந்த பிரார்த்தனையெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா ஒரு பர்சனை வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்டோ ஒரு நெகட்டிவ் பர்சனோ எப்படி நம்ம லைஃப்குள்ள வராங்கன்னா, நம்ம கிட்ட நெகட்டிவ் ஆரா இருக்கிறதுனாலதான் ஒரு நெகட்டிவ் பர்சனை நம்மளே அவங்க நம்ம லைஃப்குள்ள வர வச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் நம்மளை வந்து ஹார்ம் பண்றாங்கன்னா அவங்கள திருப்பி நாம ஹார்ம் பண்ணக்கூடாது, அவங்கள பிளஸ் பண்ணி விட்டுறணும். அதுதான் இங்க சொல்றது. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு வாஷிங்டன் ஒரு ரோட்ல இருக்கிறீங்க, நீங்க வந்து பிரசிடென்ட்டோட ஆபீஸ் போகணும், ஒயிட் ஹவுஸ் போகணும். அந்த ஆபீஸ்க்கும் நீங்க இருக்கிற அந்த ரோட்ல, அந்த ரோட்டு வந்து ஒரு ஹைவேல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து அந்த பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு நீங்க போகணும்னா ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. நீங்க உங்க பாதைய தொலைச்சு, அதாவது மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க போக வேண்டிய ரூட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்பன்னு பார்த்தா பயங்கர டிராஃபிக்கா இருக்கு, நிறைய ரோடு ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதெல்லாம் உங்க முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, ஐயோ நான் வந்து ரூட்டை மிஸ் பண்ணிட்டேன், எப்படியாவது வந்து என்னை வந்து நீ இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போய் விடு அப்படின்ற மாதிரி வேண்டுறீங்க. அதோட விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் என்னை இந்த ரூட்டு வழியா நீ கூப்பிட்டு போனா நல்லா இருக்கும், அந்த ரூட்டு தான் எனக்கு பிடிச்ச ரூட்டு, அந்த ரூட் தான் கரெக்டா இருக்கும், நீ கொஞ்சம் அந்த வழியா என்னை கூப்பிட்டு போயிட அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சீங்கன்னா, ஸோ அந்த பிரார்த்தனையை நீங்க எப்படி வைக்கிறீங்க, ஒரு கண்டிஷன் போட்டு வைக்கிறீங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, கடவுள் அதை ஏத்துக்கவே மாட்டார். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு கும்பிடுறதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. ஸோ என்ன ஆகும்னா, நீங்க வந்து இன்னும் தவறான ஒரு ரூட் எடுத்து சுத்தி கித்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் லேட்டா தான் போகும். அதாவது பக்கத்திலே இருக்கிற அந்த ஒயிட் ஹவுஸ் ஆபீஸ் நீங்க இன்னும் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப தூரமா சுத்தி கித்தி அப்படியே கஷ்டப்பட்டு போற மாதிரி ஆயிடும். ஸோ இதனால நம்ம ப்ரே பண்ணும்போது கண்டிஷன்ஸ் வைக்கக்கூடாது. நீங்க என்ன ப்ரே பண்ணணும்னா, நான் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போய் சேரணும், அதுக்கு நீ எனக்கு வந்து உதவி செய்யி அப்படிங்கிற மாதிரி உங்க பிரார்த்தனை இருக்கும். ஸோ அப்படி அப்படி நீங்க பிரார்த்திச்சிருந்தீங்கன்னா, அந்த இடத்துலயே ஒரு எக்ஸிட் இருக்கு, அந்த எக்ஸிட்ல வந்து போனா நேரா அது ஒயிட் ஹவுஸ்க்கே போய் சேர்ந்துரும், அந்த ஒயிட் ஹவுஸ் ஆஃபீஸ்க்கே நீங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா அந்த அவேர்னஸ் உங்களுக்கு அந்த டைம்ல கடவுள் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா உங்க பிரார்த்தனை வந்து வித் கண்டிஷன்ஸோட இருக்கு. கண்டிஷன்ஸ் எங்க இருந்து வரும்னா, ஈகோல இருந்தும் ப்ரைடுல இருந்தும் தான் வரும் அந்த கண்டிஷன்ஸ். இப்படி கண்டிஷன் போட்டு சாமி கிட்ட நம்ம வேண்டணும்னா,
அது கண்டுக்கவே கண்டுக்காது சாமி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், உனக்கு நான் இவ்ளோ வேண்டுதல் பண்ணினேன், நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை கேட்டேன், நீ ஒண்ணுமே கொடுக்கலன்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காட வந்து திட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால நம்மளுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா நம்ம வந்து சரண்டர் ஆயிடணும். அதே மாதிரி நம்பிக்கையோட இருக்கணும். ஸோ அப்படி நம்பிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை கடவுளுடைய கால்கள்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்க தேடிட்டு இருக்க வேண்டிய அதுக்கான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வந்து நம்ம கடவுள் பார்த்துப்பாரு. ஸோ அதனால வந்து பிரார்த்தனைங்கிறது உண்மையா இருக்கணும். அது ஈகோல இருந்தும் ப்ரைட்ல இருந்தும் அந்த பிரார்த்தனை இருக்கக்கூடாது. ஓகே மாஸ்டர்ஸ், இதுதான் இன்னைக்கான இது விஸ்டம் ஷேரிங்க. தேங்க்யூ. வேணி மாஸ்டர், ஏதாவது நீங்க சொல்றீங்களா? இல்லப்பா, கேள்விகள் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். எல்லாமே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க, தெளிவா இருக்கு உங்க பேச்சு. தேங்க்யூ யாருக்காவது தேங்க்யூ. கேள்விகள் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம இது சம்பந்தமா அடுத்து கொண்டு போலாம். ஓகே ஓகே மாஸ்டர். ம். மாஸ்டர்ஸ், யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? நீங்க கேட்கலாம். நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்பிரிட் சம்பந்தமான அனுபவங்கள் ஏதாவது நடந்திருந்தா, இல்ல கேள்விப்பட்டிருந்தா, இல்ல உங்க சொந்தத்துல யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா கூட அதை இங்க ஷேர் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த ஈவில் ஸ்பிரிட்டு, குட் ஸ்பிரிட்டு, இதெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் யார் செய்வா? அவங்க சோல் வந்து என்ன மாதிரி மோசமான சோல்னு பாருங்க. உலகத்துல வந்து இந்த மாதிரியான ஈவில் ஸ்பிரிட் நிறைய சுத்தி சுத்தி இருந்துட்டே தான் இருக்கு. அது தன்னுடைய வேலையை காட்டிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம ஆராவை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கணும். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க மாஸ்டர். மேடம், நான் நியூ புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். இன்னும் நான் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணல. சரி. எனக்கு இன்ட்ரடக்ஷன் இது மெடிடேஷன்ல பண்ணா எந்த லிங்க்ல போகணும் மேம்? பிகினர் மெடிடேஷனா? ஆமா மேம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஆனாபானசதி மெடிடேஷன் பண்றீங்க? மேம், ஆக்சுவலா நான் ஒரு நாள் தான் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாங்க. ஓகே. அதுவும் இதுல தான் ஜூம் மீட்டிங்ல. பட் வந்து என்னால் எதுவுமே, அதுவே 2 இயர்ஸ் ஆச்சு, ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வாட்ஸ்அப் குரூப் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் ம். தான் ஆரம்பிக்க போறேன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஏதாவது? கண்டிப்பா மாஸ்டர். நீங்க வந்து எந்த குரூப்ல இருக்கீங்க? சிங்கப்பூர் குரூப்ல இருக்கீங்களா இல்ல மலேசியா குரூப்ல இருக்கீங்களா? இந்தியா ஆக்சுவலி. எந்த குரூப்லயுமே இல்ல? இல்ல, இந்தியன் ஆக்சுவலி. இது Okay. சென்னையில. ஈஸ்வர பிரமிட்ல இருக்கீங்களா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஓகே. ஸோ இது வந்து நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுடைய ரிலாக்ஸ்டா உட்காரணும், கைகளை கோர்த்துக்கணும், கால்களை வந்து கிராஸ் பண்ணி உட்காந்துக்கணும். ஜஸ்ட் உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்க கவனிக்கணும் மாஸ்டர். இதுதான் வந்து பேசிக்கா அவங்க சொல்லக்கூடியது. இதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணணும். இப்ப நாங்க சொல்ற இந்த ஆனாபானசதி தியானம் வந்து என்னன்னா ரெகுலரா பண்ணாதான் அதுக்கு பயன் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ, இல்லை ஒரு டைம் கரெக்டா இந்த டைம்ல வந்து உங்களால ஜாயின் பண்ண முடியும்னா நீங்க கரெக்டா வந்து பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன டைம் கன்வீனியன்ட்டோ நீங்க தனிநபர் தியானம் கூட பண்ணலாம், நீங்க தனியா உட்காந்துக்கிட்டு. ஸோ இதே மாதிரி கைகள் ரெண்டுத்தையும் கோர்த்துக்கணும், கால்களையும் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்கள் மூடிக்கணும் அதெல்லாம். மாஸ்டர், அது மகாலட்சுமி மாஸ்டர் இருக்கீங்களா? இல்ல மேம், மியூசிக் கண்டிப்பா மேண்டேட்டரி. இல்ல வால்யூம் எனக்கு கேட்கல, உங்க வாய்ஸ் கேட்கல மாஸ்டர், கொஞ்சம். மியூசிக் கண்டிப்பா இருக்கணும் மேடம். கண்டிப்பா முதல்ல ஆரம்ப நிலையில மியூசிக்ல இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும், தியானம் பண்ண முடியும். எப்படி கல்யாண வீடுகள்ல கெட்டி மேல சத்தம் சொல்றாங்க, மியூசிக் இல்லாம பண்ணலாம். மேலத்தாளம் அது என்ன பண்ணுது? புரியுது மியூசிக் மேம். வந்து ஒரு வைப்ரேஷன், நம்மள ஒரு தளத்துல வச்சிருக்கும், நம்மள இறங்கவே விடாது கீழே. நீங்க என்ன சரிங்க மேம். மனநிலையில இருந்தாலும் அந்த மியூசிக் ஆன் பண்ணோன்னே அந்த வைப்ரேஷனுக்கு, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவீங்க நீங்க. சோ மியூசிக் சரிங்க. வந்து 3 மடங்கு தியானத்தை வேகமா கூட்டிட்டு போற மாதிரி. இப்ப நீங்க நார்மலா நடந்து போறதுக்கும் சைக்கிள்ல போறதுக்கும் கார்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அந்த கரெக்ட். மாதிரி நீங்க சரி. தியானம் பண்ணும்போது என்ன கேட்டா இயர்பீஸ் கூட, அதாவது ஹெட்போன் கூட நான் அட்வைசபிள் பண்ணுவேன். அந்த உங்க காதுக்குள்ள நீங்க போட்டுட்டு உங்களை நீங்க தனிமைப்படுத்திடணும். ஒரு நிமிஷம் இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் நம்மள நாமே.
சோ இருட்ட புரியுதுமா. ரூம் வந்து லைட்லாம் இருந்ததுன்னா லைட்லாம் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்காக பயப்படுற ஆளா இருந்தா ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படி இருட்டுக்குள்ள எல்லாம் உட்காரணும் அவசியம் கிடையாது. பயப்பட மாட்டேன் நான் தனியா கூட உட்காந்துருப்பேன்னீங்கன்னா கதவெல்லாம் திறந்திருக்கட்டும். எப்பவும் போல ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸ்கிரீன் இருந்தா ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க. கால்களை கிராஸ் பண்ணா சமணம் போட்டு உட்காரலாம். அதே சேர்ல உட்காரதா இருந்தனா காலை எப்படி நம்ம அந்த கொலுசு கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் கிராஸ் ஃபோர் பண்ணிக்கோங்க. கைகளை கோர்த்துக்கோங்க. எதுக்கு கை காலை அப்படி கோர்த்துக்கிறோம் அப்படின்னா இது மூலமா 10% ஆஃப் எனர்ஜி நம்மளை விட்டு போகும். நம்ம இப்ப தியானத்து மூலம் எடுக்கிற எனர்ஜி 80% வந்து ரிசர்வ் ஆகுறது வந்து கண்ணு மூலமா வெளியில பாக்குறது மூலமா நம்ம செலவு பண்ணுவோம். இன்னும் 10% 80% அதுனா 10% கை 10% கால் இது மூலமா போறதுனால மொத்தம் 100% நமக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நம்மளை லாக் பண்ணிக்கிறோம். இதான் பேசிக்கான தியானத்தோடைய உட்கார்ற பொசிஷன். அதாவது சுகஸ்திர ஆசனம். எங்கேயுமே நம்மளை டைட்டன் பண்ணி கடுமையா இறுக்கி கையை ரெண்டி கட்டி பிடிச்சு அப்படியே முறுக்கிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சுலபமா ரொம்ப இயல்பா தான் உட்காந்துருக்கணும். எப்படி படம் பாக்குறதுக்கு தியேட்டர்ல உட்காந்துருப்பீங்க புரியுதுமா. அந்த அளவுக்கு உங்க உங்க உடம்ப பிளெக்சிபிளா வச்சுக்கலாம். இங்க முதுகு கூட நிமிர்ந்து இருக்கணும், நேரா இருக்கணும் கூட சொல்றது இல்ல. ஆனா எங்கேயுமே செவுத்த ஒட்டி உட்காருங்கன்னா தலை மட்டும் சாய்க்க கூடாது செவுத்து மேல. அது பாத்துக்கணும். சரிங்களா? அது மீன்ஸ் பண்ணும்போது மீன்ஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் தலை, கீழே குனிய கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல அப்படி இல்ல. செவுத்துல சாஞ்சுக்கிறது தலைய அப்படி நம்ம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து அப்படித்தானே உட்காருவோம். செவுத்துல தலையை ஆமா சாச்சிருவோம்ல. அந்த மாதிரி ஆமா. தலையை மட்டும் செவுத்துல சாக்காதீங்க. முதுக சாச்சுக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தலைய போய் புரியுதுமா. அதாவது தியானத்துல நீங்களா சாஞ்சுக்கிறது வேற விஷயம். உட்காரும் போதே அப்படி சாஞ்சு தலையை உட்காரக்கூடாது. தலை வழியா தான் நமக்கு பிரபஞ்ச சக்தி உள்ள வர்றதுனால. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் தியானத்துல இருந்து எப்படி நீங்க விடுபடுனா கைகளை கோர்த்து எப்படி நம்ம சூடந்தீவாரத்தின காமிச்சா நம்ம கண்ணுல தொட்டு வைப்போம்ல, கோயில் எல்லாம் ஆமா. காமிச்சா எப்படி வைப்பாங்க, இந்த கைகளை ரப் பண்ணி எல்லாம் நம்ம கண்ணு மேல வைக்க கூடாது. ஜஸ்ட் அப்படியே புரியுது. கைகளை பிரிச்ச கையை எடுத்துட்டு இந்த மியூசிக் முடிஞ்ச உடனே அப்படியே எடுத்து கண்ணு மேல வச்சுக்கணும். அந்த கண்ணு மேல வைக்கும்போது பதட்டம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 5 கவுண்ட் வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஒண்ணு பின்னாடி ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. இல்ல 1 2 3 4 5ன்னு மெதுவா 1 2 3 அது வரைக்கும் கை அப்படியே இருக்கணும் அந்த கண்ணு மேல. அப்புறம் கையை விளக்கிட்டு கண்ணை மெதுவா திறக்கணும். உடனே தண்ணி குடிக்கணும். தியானத்துக்கு முன்னாடியும் தியானத்துக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கிறது மஸ்ட். சரிங்களா? ஏன்னா தியானம் அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வரும்போது உடல் சூடாக ஆரம்பிக்கும். அந்த அந்த இது இயற்கையான அந்த ஆற்றல் வரும்போது நம்ம உடம்பு புதுசு இல்லையா, நமக்கு தாங்குறதுக்கு அந்த எனர்ஜி இருக்கு, ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம உடம்புல எது இருக்காது. சோ பாடி ஒரு விதமா ரியாக்ட் பண்ணனால நீங்க அந்த தண்ணி குடிக்கும்போது இன்னும் நல்லது உங்களுக்கு. பண்றேமா. தண்ணி பாட்டில பக்கத்துலயே வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல்ல தண்ணியை குடிச்சுக்கோங்க. மியூசிக் ஆன் பண்ணுங்க. எந்த காரணத்தை கொண்டு அலாரம் வச்சுட்டு தியானத்துல உட்காரக்கூடாது. சோ அப்ப புரியுதுமா. நான் என்ன பண்ணணும், எனக்கு அப்ப நான் எந்திரிக்கணும் எனக்கு எப்படி தெரியும்னா அத மாதிரி மியூசிக்ஸ் நிறைய யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. ஒரு 30 சரிங்க. நிமிஷம் பண்ண முடியுமா, 20 நிமிஷம் பண்ண முடியுமா? ஆனா முதல்ல மட்டும்தான் உங்களுக்கு இது அலவுடு. அதுக்கப்புறம் உங்க வயசு எத்தனையோ கண்டிப்பா அந்த நிமிஷம் நீங்க பண்ணியே ஆகணும். 41 நாள் இத கண்டிப்பா இத அப்படியே டு த எக்ஸ்டெண்ட் அப்படியே முடிக்கணும். கன்சிஸ்டன்டா பண்ணணும். ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவ் விடக்கூடாது. நாங்க லீவ் விடுவோம் குரூப்புக்கு. ஆனா நீங்க லீவ் போடக்கூடாது. சரிங்களா? புரியுது. ஓகே. அதனால ஏன்னா இது வந்து நீங்க பயணப்பட வேண்டியது. இது எல்லாமே நாங்க வெளியில இருந்து தகவல் மட்டும் தான் உங்களுக்கு குடுக்குறோம். ஆனா செய்ய போறது நீங்க தான். பயணப்பட புரியுது. போறது நீங்க தான். நீங்க தான் உங்க குரு. அதனாலதான் நம்ம சுவாசமே நம்ம குருன்னு சொல்றோம். சரி நீங்க தியானத்துல கண்ண மூடி உட்கார்ந்தா நீங்க அப்படியே அமைதியா இருந்துட முடியுமானா கண்டிப்பா முடியாது உங்களால. பயங்கரமா தாட்லாம் வரும். என்னன்னைக்கெல்லாமோ போட்ட சண்டை ஞாபகம் வரும். இப்ப அடுத்து நான் காப்பி வைக்க போறேனா, இல்ல நான் சாப்பாடு பண்ண போறேனா, பொரியல் பண்ண போறேனா, வறுவல் பண்ண போறேனா, அத பத்தி தாட்டு, இல்ல உங்க கெரியர் பத்தி தாட்டு, இல்ல உங்க குழந்தைங்கள பத்தி ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அதைய பத்தி யோசிச்சிட்டே இருக்கணுமானா கிடையாது. டக்குன்னு நம்ம மூச்ச கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்ச எங்க கவனிக்கணும்னா நாசி துவாரத்த மட்டும் தான் கவனிக்கணும். சரிங்களா? ஓகே. நாசி துவாரம்னா தெரியுமா? மூக்கு ஓட்டை அது தானே சொல்றீங்க மேம்? அதேதான் அதேதான். அங்க மட்டும் தான் நம்ம கவனம். உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் போகுது, ஷார்ட்டா போதா, லாங்கா போதா, லெஃப்ட் சைட்ல போகுது, இப்ப ரைட் சைட்ல போதா, அந்த ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கிடையாது. அப்படியே வாட்ச் பண்ணும். எப்படி அருவிக்கரையில தண்ணிய வாட்ச் பண்ணுவோம், பேர்டு பறக்கும்போது வாட்ச் பண்ணுவோம், ரோட்ல கார் போகும்போது எப்படி வாட்ச் பண்ணுவோம், அத மாதிரிதான் வாட்ச் பண்ணும். எனக்குள்ள ஒரு பிரெத் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை உடனே தாட் வந்த உடனே நீங்க மூச்சுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மூடின கண்ணுக்குள்ள காட்சிகள் வரும் நமக்கு. அதை கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணும். அதுக்கப்புறம் பலபடி தாட் வருதா உடனே மூச்சுக்கு வரணும். இதான் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். இந்த 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இதான் நடக்கும். ஒரு பீரியட்ல அப்படி சலனம் இல்லாம நம்ம மாறுவோம். அது அந்த ஸ்டெப்ல அதுவே நம்மளை கொண்டு போகும். அது என்ன இங்கெல்லாம் கூட்டு போதோ அங்கெல்லாம் அருமையா அனுபவிக்கணும் அந்த காட்சி. ஏதாவது ஒரு காட்சி தெரியுதா, என்ன இது ஒரே செடியா வருது, என்ன இது ஒரே பூவா வருது அப்படிலாம் நினைக்காம இவ்வளவு அழகா இருக்கே பூன்ற மாதிரி ரசிச்சு அந்த இடத்துல நிக்கணும். ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதுல இருந்து ஒரு தகவல் இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு. புரியுதுமா. புரியுது. என்ன நினைச்சாலும் சரி பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். அது மாதிரி வலி, உடல் வலி அதிகமா ஏற்படும் தியானத்துல உட்காந்தீங்கன்னா. முட்டி வலி, முழங்கால் வலி, முதுகு வலி பயங்கரமா இருக்கும். எல்லாருக்கும் இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கு. அதை வந்து பயப்படாதீங்க. தியானம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்.
தியானத்துல சரி. மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நாடி மண்டலத்துக்குள்ள இந்த அந்த பிரபஞ்ச சக்தியானது டிராவல் பண்றதுனால அங்க நிறைய அடைப்புகள் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் எவ்வளவு நெகட்டிவா நம்ம பேசியிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் நமக்குள்ள சுமந்திருப்போம். நம்ம உடல் எல்லாம் அதை வந்து குணப்படுத்தணும். அப்போ தியானம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம் வந்து சர்வரோக நிவாரணி. அப்படின்னா ரோகம்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நோய்கள். நோய்களை குணப்படுத்தும். சகல போக காரணி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆஹ் அது போகம்னா சுகம் இல்ல மேம்? வெரி குட். வளம் இல்லையா? வாழ்க்கையில மன வளம், பொருள் வளம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் சத்திய ஞான பிரதாசினி, சத்திய ஞானம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஞானம். இந்த ஞானத்தை வச்சு நான் என்னங்க பண்றது? முக்தி அடைஞ்சு ஒரு அடிக்க ஃபேமிலி லைஃப் விட்டு வெளியே போகணுமா? அப்படி இல்ல. ஞானம் இருந்தாதான் நீங்க இங்க வந்த கர்மத்தை எல்லாம் கழிக்க முடியும். ஞானாக்கினி தக்த கர்மானாம், கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. ஞானம் என்னும் தீயில தான் கர்மத்தை அழிக்க முடியும். மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஞானம் எங்க இருந்து கிடைக்குன்னா, இந்த விஸ்டம் ஷேரிங். இந்த மாதிரி இப்போ சாந்தினி மாஸ்டர் நடத்துற கிளாஸ், இல்ல இன்னொரு மாஸ்டர் நடத்துற கிளாஸ்க்குலாம் போனா அங்க நிறைய ஷேரிங் இருக்கும். அது மூலமா தகவல்கள் நிறைய பெறுவீங்க. தகவல் தான் பெறுவீங்க, ஞானம் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. என்ன, அது எப்போ நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றீங்களோ. கோவப்படக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னைக்கு. சாமி எப்படி வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் உங்களுக்கு தராங்க. இதெல்லாம் தகவல் தான். நீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல நடக்கும்போது இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது ஞானமா மாறுது. எப்போ நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள பண்ண ஆரம்பிக்கீங்களோ அந்த அனுபவம் தான் என்னது ஞானம். புரிஞ்சுதுங்களா? அனுபவம் தான் ஞானம். நான் இந்த தகவலை கேட்டாப்புல நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், முக்தி அடைஞ்சிட்டோம், அதெல்லாம் கிடையாது. முக்திங்கிறது எண்டு கிடையாது, ஆரம்பம். அது வந்து வாழ்க்கையில ஒரு குணத்தை நம்ம முடிச்சுக்கிறோம், அதுல இருந்து முக்தி. கோபத்துல முக்தி. அப்ப நம்ம இனிமேல் அன்பானவங்களா ஆக போறோம். புரியுதுங்களா? இப்படிதான் மேம். முக்தியோட நிலைமை மாறணும். முக்தினா என்னமோ அந்த ஒளிய படத்துல காமிக்கிற மாதிரி அப்படியே சாமிக்குள்ள போய் டுவாங்கன்னு மறைஞ்சிடுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒரு இதுல இருந்து நமக்கு முக்தி இருக்கு. ஒரு கெட்ட விஷயங்கள்ல இருந்து முக்தி. முக்தினா விடுதலை, லிபரேஷன். ஓகேங்களா? புரியுது மேம். இதுக்காக தான் நம்ம இந்த தியான பயணம் மேற்கொள்றோம். குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதுக்கோ, ஏதோ எஸ்கேப் ஆகுறதுக்கோ, எங்கேயோ பிரச்சனை இருக்கு நான் ஓடிக்கிட்டே இருக்க போறேங்கிறதுக்கோ பதுங்குற இடம் இல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்மள பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு, நம்ம சோலை ஆன்ம வளத்தை பவர்ஃபுல்லா மாத்தும். புரிஞ்சுதுங்களா மாஸ்டர்? எதுவும் டவுட் இருக்கா? இல்ல மேம், நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா ட்ரை. நோ ட்ரை. இல்ல. பண்றேங்கணும். இங்க ட்ரையே கிடையாது. சரியா? வந்துட்டீங்களா? நான் முடிச்சு காமிக்கிறேன் மாஸ்டர். 41 days அவ்வளவுதான். போயிட்டே இருக்க போதே வண்டி, அவ்வளவுதான். எங்க குரூப் நோ மீட்டிங் ட்ரை. நடந்தாலும். ஆமா. அதனால இது வந்து எப்படின்னா, குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது இது ஒரு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா பலன் தரும் உங்களுக்கு. சரிங்க சரிங்களா? மேம். அதே நீங்க தனிநபர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா அதையும் நம்ம கலத்துக்கணும். தனிநபரும் நமக்கு வேணும். ஏன்னா எல்லா நேரமும் குரூப்போட இருக்க முடியாது இல்லையா? கரெக்ட் மேம். அதனால தனிநபர் இது ஒரு வேலை தான் பண்ணணுமா, 2 வேலை தான் பண்ணணுமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. எவ்வளவு நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க. பண்ண பண்ண எனர்ஜி தான். பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம. அந்த இதை மாதிரி பண்ணின புரியுது. உடனே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு சந்தோஷம் வரும். உள்ள இருந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு வெளியில ஆட்க தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே ஒரு இன்பம் வர ஆரம்பிக்கும். நீங்க எப்பவுமே ஒரு ஹாப்பி ஸ்டேட்லயே இருப்பீங்க பாக்குறதுக்கு. ஏதோ புரியுது மேம். பதட்டம் இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த படபடப்பெல்லாம் கம்மியாயிரும். இதெல்லாம் தியானத்தோட சைடு எஃபெக்ட்ஸ், குட் சைடு எஃபெக்ட்ஸ். சரிங்களா? அதனால இன்னும் நல்ல ரொம்ப லேசியா இருந்த நீங்க உடல்ல ஏதோ பவரா வந்த மாதிரி வீட்டுல என்ன வேலை பார்க்கலாம், வீட்டு முதல்ல இது என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம்ன்ற மாதிரி பிசிக்கல் வேர்ல்ட்லயும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். நம்ம நினைச்சதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் புரியுது மேம். நிறைய இருக்குங்க. ஆனா நீங்க ஒரு 10 நாளாவது கண்டினியூஸா வந்து 21 நாளாவது முடிங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட உண்மையான பெனிஃபிட்ட நீங்க அனுபவிப்பீங்க இல்லையா? நாங்க இப்ப புரியுது சொல்ற மேம். சிங்கப்பூர் எப்படி இருக்குங்கிற சாந்தினி மாஸ்டர் வாயில இருந்து நம்ம கேட்கலாம். ஆனா சிங்கப்பூர்ல போய் வாழ்றவங்களுக்கு தான் அதோட அனுபவம் கிடைக்கும். புரியுது மேம். புரியுது. நம்ம இங்க இருந்துட்டு அங்க சிங்கப்பூர் அப்படியா இப்படின்னா தகவலை ஃபுல்லா நம்ம வாங்கிக்கிறோம். ஆனா சிங்கப்பூர் எப்ப நம்ம டிராவல் பண்றோமோ அப்பதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து நீங்க எல்லாமே கேட்டிருக்கீங்க. நாங்க எல்லாமே சொல்லிட்டோம். ஆனா அனுபவப்பட போறது நீங்க மட்டும்தான். அதனாலதான் நீங்க தான் உங்க குரு. இங்க யாருமே குரு கிடையாது. ஈவன் பத்ரி சார் தன்னை கூட குருன்னு சொல்ல வரல. சோ புரியுது. இதுல மாஸ்டர் உயர்ந்த அவ்வளோ மார்க்கத்தை மாஸ்டர். நீங்க வர்றதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா லேட் பண்ணாதீங்க. இன்றே செய்க. புரியுது மேம். நல்லதை இன்றே செய்யணும். தனியா உட்காருங்க. வராது டவுட் வரும். வந்தோன்னு இங்க வரும். காலையில 10:30 நடக்குதா வந்து கேளுங்க எங்கள்ட்ட. சில்லி டவுட் வள்ளி டவுட் எல்லாம் யோசிக்காதீங்க. எந்த சில்லியா இருந்தாலும் நாங்க ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா புரியுது மேம். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு பிகினரா இருந்து வந்தவங்க தான். சரிங்களா? நமக்கு நிறைய ஏன்னா இது நம்ம பழக்கத்துல இல்ல, நம்ம குழந்தையில இருந்து வரல. திடீர்னு ஒரு வயசுல நம்ம எடுத்துட்டு வர்றோம் இதை. சோ நமக்கு ஏகப்பட்ட குழப்பம் எல்லாம் வர்றது ரொம்ப சகஜம்தான். அதை ரெஸ்பெக்ட் பண்றோம், ஜட்மெண்ட் பண்ண மாட்டோம். அதனால நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஓகேங்களா? பண்றேன் மேம். வாழ்த்துக்கள். ஞான பயணம் தொடங்க வாழ்த்துக்கள். வாங்க. ஓகே வெல்கம். மேம். ஏஜ் அளவுல அவங்க ஏஜ் எவ்வளவோ அந்த டைம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் செய்ய சொல்லுங்க. அப்படியா மேம்? சரிங்க மேம். ஓகே மேம். பண்றேன் மேம். மாஸ்டர் வணக்கம் சாந்தி சார், வணக்கம் வேதி மாஸ்டர். வணக்கம். மாஸ்டர் நான் ரொம்ப அருமையா இருந்தது மாஸ்டர். இன்னைக்கு நீங்க பேசினது ரொம்ப நல்லா இருந்தது.
நான் ஒன்று கேட்குறேன் மாஸ்டர். நான் ஒரு டூ ஒரு 1 month இருக்கும். நான் ஜாப்புக்காக எனக்கு இந்த ரிப்போர்ட் செய்யறதுக்கு நிறைய ஐடியா வேணும், இம்ப்ரூவ் வேணும்னு ப்ரேயர்ஸ்ல போடுறேன் மாஸ்டர். பட் சோஃபா முன்ன எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு எனக்கு தெரியல என்னோட ஜாப்ல. ஸோ நான் எனக்கு ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவா இல்ல ஏதாச்சும் ஐடியா வரும், ஏதாச்சும் இன்புட் வரும் அப்படின்னு நினைப்பேன். பட் எனக்கு அதே மாதிரிதான் இருக்கு மாஸ்டர். இது எப்படி? அதாவது உங்க ஐடியாஸ வந்து நீங்க ப்ரேயர்ஸ்ல போடுறீங்க இல்லையா? கரெக்டா? நீங்க வந்து உங்க ஐடியாஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் ஹெல்ப் மட்டும் இல்ல கேளுங்க. ஆமா மாஸ்டர். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த ரிப்போர்ட் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல. ஸோ எனக்கு இது எப்படி வேற மாதிரி செஞ்சு கொடுக்கறது, அதுக்கு அதுக்கு உண்டான விஸ்டம் நாலேஜ் ஒரு whatever ஐ நீட், அது அதுக்கு எனக்கு ஐ மஸ்ட் பி ஏபிள் டு டெலிவர். அந்த மாதிரி தான் மாஸ்டர் ஆஸ். பட் நீங்க என்னமோ டவுட் இல்லாம பிலீவ் பண்றீங்களா? நீங்க கேக்குறீங்க இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஒண்ணுமே நீங்க கேட்கல எனக்கு பேசுறது. இல்ல அவங்க சார் வேணி மாஸ்டர் நீங்க ஆன்சர் பண்றீங்களா இருக்கு? கேட்கலையாப்பா? நான் வேணி மாஸ்டர் ஆன்சர் சொல்லுங்க சொல்லுங்க பண்ணுங்க. மாஸ்டர் சொல்லுங்க. சர்மிளா மாஸ்டர் பேசுறது வந்து எனக்கு விட்டு விட்டு கேட்டனால என்ன கொஸ்டின் எனக்கு தெரியலையே, அது என்ன புரியல எனக்கு. ஓகே மாஸ்டர். நானு ஒரு 1 month ப்ரேயர்ல போடுறேன். பிரேக் ஆகுது போனேன்ல மாஸ்டர். என்னோட ரிப்போர்ட் கொஞ்சம் வேற மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு அவ்வளவா தெரியல, இது எப்படி டெலிவர் பண்றதுன்னு புரியல. அதனால கொஞ்சம் ஓரிட்டா இருந்தது மாஸ்டர். ஸோ இந்த ப்ரேயர்ஸ் நான் போட்டேன். பட் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஏதோ ஒன்றும் கிடைக்காம இருக்கிறது மாஸ்டர். தான் எனக்கு இது எப்படி அப்போ பக்தி நிலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ப்ரேயர் பக்தி பண்றது நிலை? ஸ்டாப் முடிஞ்சிருச்சு, ஓகே அவ்வளவுதான். இப்ப பக்தி மார்க்கத்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்ப பார்வதி நிலைக்கு நீங்க போகணும். இப்ப நீங்க தியான மார்க்கத்துக்கு வரணுங்கிறது தான் அர்த்தம். தியானத்தை 21 days வச்சுட்டு சங்கல்பம் பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு மட்டும் அடுத்து வந்து மீட்டிங்ல ஷேர் பண்ணுவீங்க. டுடே இன்னைக்கு நீங்க இவ்வளவு டிசைர் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ஃபயர் வரணும், தியானம் பண்ணணும்ன்ற ஆர்வம் வரணும். தியானத்துக்கு ஒரு நோக்கம் கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பண்றதுக்கு முதலையாவது என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தது, இப்போ ஒரு நோக்கம் கிடைச்சிருச்சு. எனக்கு ஆபீஸ்ல ஏதோ ஒண்ணு சோவாட் என்னமோ கோட்குள்ள சொல்றீங்க, எனக்கு இன்னும் கூட அது எனக்கு டெலிவர புரியல. ஆனா ஏதோ ப்ரேயர் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு நடக்கலைன்னு மட்டும் புரியுது எனக்கு. சரிங்களா? சோ அத நீங்க தியானத்துல வைக்கலாம். எனக்கு அதை பத்தியான கிளாரிட்டி கொடு, எனக்கு இதுக்கு உண்டான இது வேணும். அப்போ கண்டிப்பா அந்த கைட்லைன்ஸ் உங்க ஆன்மா மூலமா இது நடக்கும். உங்க டிவினிட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற டிவினிட்டி அதை பண்ணும். கடவுளை இப்படி மூக்க சுத்தி அப்படி தொட்டு அப்படி போறதை விட டைரக்டா உங்களுக்குள்ள போங்க. நீங்க தான் நடமாடும் கோயில். உங்களுக்குள்ள இறைத்தன்மை கிட்ட போங்க. அதான் நம்ம ஹோப்போனோப்போ பிரேயரே அதானே, நம்மளோட டிவைன் அதுக்குள்ள போறது. சோ நீங்க உட்கார்ந்து மாஸ்டர் ஓப்பன் போனோம்லதான் இதை செஞ்சு இப்பவும் கூட நீங்க கை அதை கை கரெக்டா பண்ணல. இப்போ வந்து போற்றி போற்றி பாடுற மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நோ, நாட் அட் ஆல். அப்படி இல்ல. அமைதியா உட்கார்ந்து எண்ணங்கள் ஓகே இல்லாம மெடிடேஷனோட சேர்ந்து இதை பண்ணுங்க. அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரிதான். மெயின் கோர்ஸ் வந்து மெடிடேஷன் தான். மெடிடேஷன்ல நீங்க அலைன் ஆகும்போது தான் அந்த ஹோப்போனோப்போனோவும் சுவிட்ச் ஓவர் ஆகும் உங்கள்ட்ட, கரெக்டா வரும் உங்கள்ட்ட. மெயினான மெடிடேஷனை விட்டுட்டு சைட் பார்ட்டை மட்டும் எடுத்து செய்யும்போது ஓகேயா இருக்கும். சில டெம்பரரி நீட்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு வேகமா இருக்கீங்களோ அதை பொறுத்து நடக்கும். ஆனா மெடிடேஷன் வந்து ரூட். அப்பதான் என்ன ஆகும், உங்க ஹெல்த் வந்து ஃப்ரூட்டுமாங்க. அந்த மாதிரி அடுத்தது உங்க கோரிக்கை எல்லாம் நடக்கும். இவ்வளவு ஒரு பெரிய கிஃப்ட வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தங்க நடத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறதே முதல்ல நடக்காது இது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பிரின்சிபல் எப்படி நமக்காக பேப்பர் வந்து எழுத மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா நம்மள பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டதோட சரி. அதுக்கப்புறம் நீங்க அதுக்காக அவங்க கெட்டவங்களா, அதுக்காக அவங்க மோசமானவங்களா, கத்துக்க வேண்டியது நம்ம. அப்ப ஏதோ ஒரு லெசன் அங்க உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஒன்னும் லேர்ன் பண்ணணும் இல்ல, ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்களா, லேசியா இருக்கீங்களா, என்ன அந்த வேலையில உங்களுக்கு பிடிபட மாட்டேங்கி, அந்த அனலைஸ்க்கு மெடிடேஷன் தேவை, அந்த கிளாரிட்டிக்கு மெடிடேஷன் தேவை.
கரெக்டான பிளேஸ்ல கொண்டு போய் உங்களை விடும். இதுக்கு யார்கிட்ட போனா உங்களுக்கு இந்த படிப்பு உங்களுக்கு அந்த என்ன ஒரு விஷயத்துல லேக்கா இருக்கீங்களோ அந்த பர்சனோட மைண்ட் செட்டை மாத்தும். நீங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க எனர்ஜி அப்படி கன்வெர்ட் மாறும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு எனக்கு இல்ல அப்படின்னு ஒரு லிமிட்டடா பிலீவ் பண்ற ஒரு விஷயம் அப்படியே இன்ஃபைனைட் ஆகும். ஒரு ரொம்ப அற்புதமா மாறுவீங்க நீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா எங்க கண்ணு கைகளை பொறுத்துட்டு கால்களை கிராஸ் பண்ணி கண்களை மூடி உங்களுக்காக நீங்க பயணப்படணும். பண்ணி பாருங்க. அதான் நான் சொல்றேன். நாங்க இப்ப நீங்க இந்தியால நாங்க இருக்கிற ஏரியா மும்பைல இருக்கோம். நான் மும்பை இப்படி அப்படி நான் சொன்னா உங்களுக்கு இப்படி அப்படிங்களா அப்படிலாம் இருக்குதா? நீங்க அனுபவப்பட்டா தானே அதனுடைய உண்மையான விஷயம் தெரியும் உங்களுக்கு. டெய்லி வரலாம் 40 சத்சங்கம் கூட நீங்க கலந்துக்கலாம். பட் வாட் இஸ் த யூஸ்? உங்களுக்கு என்ன யூஸ் இருக்க போகுது? தகவல்களா எடுத்து என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? யூடியூபுக்கு போங்க, அவ்வளவு கொட்டி கிடக்கு தகவல்லாம். இந்த மீட்டிங் தான் வரணும் அவசியம் இல்லை. யூடியூப்ல அவ்வளவு இருக்கு. ஆனா நமக்கு அதனால என்ன யூஸ்? நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் நானும் சாந்தினி மாஸ்டரும் உங்களுக்கு வினையூக்கி மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி நாங்க உங்களை அப்படியே தூக்கி போங்க 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 போங்கன்னு உங்களை சொல்ல காரணம் ஏன்னா நாங்க அதை டேஸ்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியுது அதோட உண்மை இல்ல ட்ரூத் என்னன்னு தெரியுது. ப்ளீஸ் அந்த சைடு வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க ஸ்வீட்டு ஜாங்கிரி இனிப்பா இருக்கோங்கிறோம். சாப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியாது என்ன மாதிரி இருக்கணும். நீங்க சாப்பிடறதுக்கே ரெடி இல்ல அப்படிங்களா? அப்படி ஒரு ஸ்வீட் இருக்குங்களா அப்படின்னு டெய்லி வந்து கேட்டுட்டு போறீங்க. வாங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணுங்க. நீங்களே உங்களுக்கு குருவா மாறிடலாம். அப்புறம் நீங்க ஷேர் பண்ணுவீங்க 1000 விஷயங்கள். ரெடியா சாந்தினி மாஸ்டர், சர்மிளா மாஸ்டர் அதுக்கு ரெடியா? ரெடி மாஸ்டர். ஓகே மாஸ்டர், புரியுது மாஸ்டர். எனக்கு நீங்க உங்க ஏஜ் எவ்வளவு அந்த டைம் உட்காரணும். உங்களை திருப்பி திருப்பி வாழ்க்கை அதுதான் சொல்லுது உங்கள்ட்ட. எவ்வளவுதான் ஷார்ட்கட்டை தேடி போனாலும் மெயின் வந்து உங்களுக்கு ஆனா போனா சரிதான். உட்காருங்க. எண்ணங்கள் வரட்டும் பரவாயில்ல, பரவாயில்ல. எண்ணங்கள் வரட்டும் பரவாயில்ல. 1 வீக் 10 டேஸ்க்கு எண்ணங்கள் வரதான் செய்யும். எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணதான் செய்யும். இட்ஸ் பியூர்லி ஓகே. அதுக்கப்புறம் நீங்களாவே உங்களோட மூச்சை கவனிக்க அது குறையாது. ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டி அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. இதுல கம்பல்சனோ கடையோகா மாதிரி உடம்ப வருத்திக்கிறதோ இல்ல பத்மாசனம் போடணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சுகஸ்திர ஆசனம். இதை விட என்ன சொல்ல முடியும்? இயல்பாக இயற்கையாக வரக்கூடிய சுவாசத்தை தான் கவனிக்க போறோம். இழுத்து இழுத்து உள்ள அடக்கி வச்சு வெளியே விடுறது ஒரு நெத்திப்பொட்டையே கவனியா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம இது போறோம் சின்ன இவ்வளவு சிம்பிளஸ்டா இனிமேல் தியானத்தை சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் தியானம் இது. இதுல ப்ரூவனும் கூட நம்ம புத்தர் ஞானம் அடைஞ்ச ஒரு மெத்தட் இதுதான். அப்புறம் வேற என்ன வேணும் இதுக்கு? சயின்டிபிக்கலி இது ப்ரூவன் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாங்க. உங்க கையில கிடைச்சும் அந்த அதை தொடாம வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கன்னா கிடையவே கிடையாது. அது நீங்க தான், உங்களுக்குள்ளதான் நீங்க தான் ஓப்பன் அப் ஆகணும். இந்த பதில் எதிர்பார்க்கலையோ? இல்ல மேம், ஆக்சுவலா ஏஜ்க்கு ஏத்த மாதிரி டைம் இப்போ 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணலாமா ஒரேடியா அந்த ஏஜ்? என்ன கஷ்டம் சொல்லுங்களேன், என்ன கஷ்டம் சொல்லுங்க. அதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு நாங்க சொல்றோம் டிப்ஸ். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் உட்காரது அதாவது பிகாஸ் ஆஃப் தாட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் couldn't able to யாரு உருவாக்குனது? யாரு தாட்ஸை உருவாக்குனது? யாரு அதுல வர்றதெல்லாம் யார பத்தி? உங்களை பத்தி தானே. இவ்வளவு நாள் எதுக்காவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? நான் இவ்வளவு விஷயங்களை எனக்குள்ள போட்டுட்டு இருந்தேனா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ரோட்ல பைத்தியக்காரன் வந்து ஒருத்தன் வந்து கத்திட்டே போவான், பாத்திருக்கீங்களா? பைத்தியம்னு சொல்லக்கூடாது, மனநல வளர்ச்சி இல்லாதவங்கள பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சம்பந்தமே இருக்காது. நீ ஏன்டா அங்க போன? அவனை அடிச்சிருவேன், நான் கொத்திடுவேன், நான் இவன் ஏன்டா இப்படி பண்ணான், இப்படி பேசிட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா மனநல குறைபாடு உள்ளவங்கள ரோட்ல? பாத்திருக்கேன் மேம். பாத்திருக்கீங்களா? அவங்க வாயை விட்டு பேசுவாங்க, நம்ம வாயை மூடி இருப்போம். நமக்குள்ள இப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். சோ முதல் தடவை உங்களை நீங்க கவனிங்க. எதுல நீங்க என்னத்த பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்க மைண்டுக்குள்ளன்னு பாருங்க. அது எதுவுமே உங்களுக்கு நல்லது இல்ல. சோ இதை நீங்க வெற்றி அடைய வைக்கணும்னா உங்களோட தான் நீங்க பேச போறீங்க. இது யாருமே பார்க்க போறது இல்லையே. தியான அனுபவம் எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. அதுல நீங்க மட்டும்தான். உங்களை மீட் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பயமா? நம்ம பண்ணின வச்ச வேலைகளை நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். எத்தனை பேர் பண்ண சீரியலை பாக்குறோம், எத்தனை பேர் பண்ண படத்தை பாக்குறோம், அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் கேட்டு அநியாயத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றோம். ஏன் நம்மளோட உட்காந்து நம்ம பயணத்தை பார்த்தா நம்ம வந்து எந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்பதான் தெரியும் நமக்கு கரெக்ட் இது தப்பு இது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் நமக்கு புரியும். தாட்டோட சேர்ந்து உரையாடக்கூடாது. இங்க அதான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு தாட் வந்துருச்சு, ஆமா அவ என்ன இப்படி சொன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரியோ இல்ல காலையில நடந்த ஏதாவது ஒரு எரிச்சப்பட்டு போன சம்பவத்தையும் மனசுல வச்சு அதுக்கு கேள்வி பதில் போட்டு உரையாடி நீயா நான் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு கேள்வி வந்த உடனே டிசிப்ளினா நீங்க மூச்சை கவனிங்க. ஒரு டயத்துல மூச்சால ஒரு வேலைதான் பார்க்க முடியும். சோ நம்ம டைவர்ட் பண்றோம் பிரத்த நோக்கி. அதால கண்டிப்பாக எண்ணத்துக்குள்ள போக முடியாது. முதல்ல 10 எண்ணம் வர்றது 8ஆ மாறும். அப்ப நீங்க அதை உங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதானே அது வரும்.
அங்கேயே நீங்க உடனே 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 இதுக்கு வந்து ரொம்ப நல்ல நம்ம தியான வழியில ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அடுப்பை பத்த வைக்கிறீங்க, உலைய வைக்கிறீங்க, தண்ணி அரிசியை போடுறீங்க, டப்புன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறீங்க. திருப்பி வர்றீங்க, உலைய பத்த வைக்கிறீங்க, திருப்பி அதே அரிசி வேகுமா? அது சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நாள் ஃபுல்லா வச்சா கூட நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேகுமா? அது வேகாதுல்ல. ஆமா மேம், ஆமா. அந்த மாதிரி கதை தான் நீங்க பண்ணுங்க. காலத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு 20 நாள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு தியானத்துக்கு செட் ஆகாதுப்பா, யார் அதை உட்காந்துட்டு நம்ம மணியாட்டி பூஜை பண்ணி ஒரு 20 பக்கத்துல லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் படிக்க கூட ரெடியா இருப்போம். ஆனா நமக்குள்ள டிராவல் பண்ண பயம் நமக்கு. அங்க எதுவுமே இல்லை, அங்க நம்ம மட்டும் தான் இருக்கோம். நல்ல அழகான ஒரு பத்தி, நல்ல ஒரு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ, பூஜை ரூம்ல உட்காந்தா என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு உட்காருங்க. அந்த ஸ்மெல்லே உங்களை அப்படியே கொண்டு போகும். என்னெல்லாம் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. அப்படி உட்கார்ந்தா சும்மா பதன்னு உட்காந்துருக்கோமா, ஏசி போட்டுக்கோங்க, ஃபேன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எது வசதிப்படும், தலைவாணி எல்லாம் உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வசதிப்படும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போட்டுக்கோங்க. இதை எப்படியெல்லாம் நான் இதுக்குள்ள போறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும், அதுக்குண்டான வழியெல்லாம் பண்ணுங்க. இதை விட்டு நான் இதை விட நீ ஏதாவது கிடைக்குமா? நான் 10 நிமிஷம் தான் பண்ண முடியும், இதுவே லிமிடெட் பிலீஃப்மே. நான் சரி நான் சொல்லலாம், இன்னும் 2 நிமிஷமா கூட்டுங்க மேடம். என்னைக்கு முடியாது? என்னைக்குமே எண்ணம் குறைய போறது இல்லை நமக்கு. எண்ணத்தை நீங்க ஃபேஸ் பண்ணதான் போவீங்க. கண்டிப்பா தாட்ஸ் இருக்கும். தாட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம உருவாக்குறது தான். அது ஒரு நிலை, அதாவது பாஸ்ட்ல இருக்கும், இல்ல இல்லாத ஒரு ஃபியூச்சர்ல இருக்கும். பாஸ்ட்ல இருக்கிற அந்த நிலையை வச்சு நம்ம திருப்பி போகவே முடியாதுங்க. இனிமே வரப்போறதும் நடக்கலாம், நடக்காம போகலாம். இந்த ரெண்டுக்கு நடுவுல ஏன் நான் வாழணும்? இந்த பிரசன்ட்ல ஏன் இருக்கக்கூடாது? பிரசன்ட கவனிக்கிறது தான் மூச்சு. சேலஞ்ச் மாதிரி இதை எடுத்து பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் ஒன்னாலாம் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டே நீ வரமாட்ட, நீ பண்ண முடியாதுன்னு நமக்கு எவ்வளவு வெறியோட அதை பண்ணி காமிப்போம். அந்த மாதிரி என்னெல்லாமோ சொல்றாங்களாப்பா, அதுல இப்படி என்னதான் இருக்கும்? 44 நிமிஷம் உட்கார முடியாதா நம்மளால? ஒரு படம் உட்கார்றோம், ஒரு தியேட்டருக்கு போனா 3 மணி நேரம் உட்காந்து பாக்குறோம். இங்க நம்ம வாழ்க்கையோட படத்தை தானே போட்டு காமிக்க போறாங்க, அதுல என்ன வந்துட போகுது? சோ வரட்டுமே, அந்த எண்ணங்கள்லாம் நம்மளான்னு பாத்துக்கலாமா அப்படின்னு உட்காரணும். இந்த ஒண்ணுமே உங்களை அடிக்க போறதுல, துன்புறுத்த போறதுல, அந்த நினைப்புக்கே பயந்தா எப்படி? அப்புறம் லாஸ்ட் பிரத்ல எல்லாம் படமே போட்டு காமிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சு ஓடியா போறோம்? எல்லாத்தையும் பார்க்கத்தானே செய்யணும், கோத்ரூ பண்ணும். இப்ப நம்ம கரெக்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு, அப்புறம் ஒரு டைமே இருக்காது ஒரு பீரியட்ல நமக்கு. சோ கண்டிப்பா பண்ணுங்க. உங்க எண்ணங்களை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனா அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் நீங்க. எல்லாமே கடந்த காலங்கள் தான், இல்ல வரப்போற காலங்களை பத்தி நமக்கு இருக்கிற பயம்தான். எதுவுமே இப்போ நடக்கல, நடந்து முடிஞ்சாச்சு ஒண்ணு, இனிமேல் நடக்க போறது. சோ இந்த பிரசன்ட்ல நீங்க உங்க பிரத்தை மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு, அந்த எண்ணங்கள் வர உடனே அதுக்கு, அது எப்பேற்பட்ட எண்ணமா இருந்தா சொல்லலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வலியா இருக்கும், வேதனையா இருக்கும், கண்ணீர் வரும். சில நேரங்கள்ல அந்த வேதனையான உணர்வு வரும்போதே அதுக்குள்ள போயிருவோம் நம்ம. அந்த அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ள அப்படியே போற மாதிரி இருக்கும். டப்புன்னு மூச்சுக்கு வந்துருங்க. இல்ல நான் இப்ப முன்னேற்ற பாதையில போறேன் அப்படிங்கிறதையும் வாங்க. கண்டிப்பா உங்களால முடியும். எங்களால முடியும்னா உங்களாலையும் முடியும். எங்களுக்கு இருக்கிற அதே பவர், அதே இதுதான் உங்களுக்கும் இருக்கு. பத்ரி சாருக்கு இருந்ததுதான் நமக்கு இருக்கு. அதனால பத்ரி சார் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ், காட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ். நம்மளும் ஈக்குவலா தான் அவர் சொல்லுவாரு. நீங்க தான், நான் தான் குரு, நீங்க எல்லாம் சிஷியர்கள். ஒரு நாள் அவர் சொன்னதில்லை அந்த மனுஷன். அவ்வளவு ஒரு உயர்ந்த ஆத்மா அவரு. அவர் சும்மாலாம் சொல்லிட்டு போல, 40 வருஷ தியான அனுபவம் இருக்கு. அவர் சொன்ன புக்ல இருந்து தான் நான் இப்ப இவ்வளவு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். புரிஞ்சுதுங்களா? பரவாயில்ல, எண்ணங்கள் வரட்டும், ஆனா நான் உட்காருவேன். சேலஞ்ச் பண்ணுங்க. உங்களோட டிசிப்ளின் அது. வரட்டும், ஒரு வாரம் வரைக்கும் எண்ணங்கள் வருதா, வரட்டுமே. அது போன போக்குலயே போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் கழிச்சு இந்த அந்த 40 நிமிஷமோ இல்ல உங்களுக்கு 45 35 எனக்கு தெரியாது, அந்த ஏஜ் வரைக்கும் உட்காருங்க. வரட்டும், எண்ணங்கள் வந்தா அதை கூட பேசணுமா பேசுங்க. நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன், ஆனா பேசுங்க. அப்புறம் எவ்வளவு நாள் இப்படி நடக்கும்? தனியா உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் உங்களால இப்படி பண்ண முடியும்? சலிச்சு போயிடும். அப்புறம் என்னன்னா மூச்சை நோக்கி கவனிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் வரைக்கும்னாலும் அந்த உட்கார்றத முதல்ல, அந்த பொசிஷனுக்கு சிட் பண்றதுக்கு ஒரு ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க. ஒரே இடத்த பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. அந்த கொஞ்ச நாள் பிகினர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சோஃபாலயோ இல்ல சேர்லயோ இல்ல உங்க பெட்ல கூட உட்காரலாங்க, ஒரு தப்பும் கிடையாது. இது பீரியட் டயத்துல பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பீரியட் டயத்துலயும் பண்ணலாம், உங்களுக்குள்ள இன்னுமே நடக்காது. முதல்ல இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வந்து என்ன பண்ண போகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்க நாடி மண்டலங்கள் எல்லாம் சுத்தமாகும். எனர்ஜி பாடியில் உள்ள எல்லா விஷயங்களும் நடக்கும்போது உங்களுக்குள்ள பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு 2 வீடியோ இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிங்கிற வீடியோ, சரிங்களா? அது பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்மீக யதார்த்தம்னு. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்களா நீங்க? ஆமா மேம். ரெடியா? ஒத்தையா ரெட்டியா பாத்துடலாமா?
பாத்துடலாம் மேம், கண்டிப்பா. பத்துலாமா? அப்ப இன்னையில இருந்தே உட்காரணும். சரியா? இன்னைக்கு மேம் சொல்லும்போது நீங்க உட்கார்ந்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. டைமை செட் பண்ணுங்க. மியூசிக் பத்ரிஜி மியூசிக் வீடியோன்னு போட்டீங்கனாலே வரும். 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் போட்டீங்கன்னா முதல்ல அவரோட ஃப்ளூட்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அவரோடதுல ஆல்ரெடி எனர்ஜி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு தடவையும் நம்ம மியூசிக்கோட கனெக்ட் ஆகும்போது அந்தந்த வாசிச்சவங்களோட எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகும். புரியுது மேம். அதே மாதிரி நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களா நீங்க? ஆமா மேம். போச்சுடா. பயங்கர நான்வெஜ் வந்து இதுக்கு பயங்கரமான விரோதம். புரியுது மேம். எதனால வீட்டுல நீங்க சாப்பிடறதுனால விடுறதுக்கு மனசு இல்லையா? விடலாம் தானே. ஒரு 41 நாள் கோயிலுக்கு விரதம் இருந்தா பண்ணுவீங்களா? கார்த்திகை ஏதோ ஒரு மாசம் நம்ம ஊர்ல சாப்பிட மாட்டாங்களே நான்வெஜ் சாப்பிடுறவங்க. ஆமா மேம், ஆமா. ஏதோ திருப்பதிக்கா ஏதோ ஒரு புரட்டாசி மாசம் இல்ல சாப்பிட மாட்டாங்க. ஐயப்பன் கோவிலுக்கு போறவங்க கூட சாப்பிட மாட்டாங்க அதுக்காக. ஆமா, அது கூட மலைக்கு வந்து சூஸ் பண்ண. ஆனா புரட்டாசி புரட்டாசி மாசம் மோஸ்ட் ஆஃப் த புரட்டாசியில சாப்பிட மாட்டாங்க. புரட்டாசியில. ம். இப்ப நீங்க இந்த தியானம் பண்ணும்போது புரட்டாசின்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ட்ரை முட்டை கூட பண்றேன். சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் போல புர்ஜி, கொஞ்சம் போல எக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. சரியா? புரியுது மேம். எதனால எதனால நான்வெஜ் விட சொல்றாங்க? எதுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் சொல்லுங்களேன். அதை பத்தி சாத்வீக ஏதாவது idea? என்ன சொல்றீங்க? சாத்வீக எண்ணங்கள் அவ்வளவு வராதுன்னு சொல்லுவாங்க மேம். ம். எதனால அந்த மாதிரி எண்ணங்கள் வராது? அதுங்க அப்படி இருக்காங்களா? இத இட்ஸ் பத்தியான வெரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இதை விட்டுருவீங்க. சரிங்களா? புரியுது மேம். அடுத்த ஒரு ஒரு கிளாஸ்ல கூட அதை பத்தி சொல்லலாம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு டைமே 47 ஆயிடுச்சுல. அதனால பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா விட்டுருங்க. நான் கூட சரி வீடியோ கூட நிறைய நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி அப்படின்னு. இது எந்த அளவுக்கு பாதிக்கும், அது எந்த அளவுக்கு பய உணர்வுல உள்வாங்கி இருக்கும், அது ஃபுல்லாவே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எந்த மிருகம் கொல்லும்போது என்ன வெட்டுடா வெட்டுடா நெஞ்சு நிமித்திட்டு போயா நிக்கும்? ஆமா ஒரு மேம். பதட்டம் வருமா வராதா அவங்களுக்கு? அவங்களுக்கு நரம்பு மண்டலம் இருக்கு, மூளையும் இருக்குது விலங்குகளுக்கு நம்மள மாதிரியே. மனிதர்களை வெட்டும் போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு பயம் வரும், என்ன மாதிரி ஒரு ஐயோ என்னை காப்பாத்த மாட்டாங்களா யாராவதுன்னு ஒரு தவிப்பு வருமா வராதா? அதே தவிப்பு, அதே பயம். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், ஒரு அப்பா அம்மான்னு குடும்பமா இருக்கிற எத்தனை வீடியோ பார்த்து கை தட்டுறோம் இல்லையா? டாக் வளர்ப்போம், ஆனா சிக்கனை வெட்டுவோம். டாக் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. டாகை நம்ம பெட்டா வளர்ப்போம், கேட்டை நம்ம பெட்டா வளர்ப்போம். ஆனா சிக்கன் மட்டன் சாப்பிடலாம். இது எந்த விதத்துல அனிமல் லவ்வர்ஸ் நம்மலாம்? ஒரு அனிமலை வளர்ப்போம், இன்னொரு அனிமலை கொல்லுவோம். அப்படியா? சோ நம்மளோட முரண்பாடான கருத்துக்களை பாருங்க. சிவனோட ஃபேமிலியை பாருங்க. ஸ்னேக்ல இருந்து பீகாக்ல இருந்து அவங்க எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. நம்ம அவங்க எல்லாத்தையும் தட்டுல பிளேட்ல வச்சாச்சு. சோ கடவுள்கள் சொல்ல வந்தது இயேசுவா இருந்தாலுமே அவர் ஆடை கூட்டு வந்து மடியில வச்சு அவர் அவ்வளவு அழகா பண்ணாரு. சரி, இப்ப நான் இந்த இதை சாப்பிடக்கூடாதுன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா வீணா போயிருவேனா? கண்டிப்பா கிடையாது. நம்மளோட குடல் அமைப்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சதுன்னா, சயின்டிபிக்கலி தெரிஞ்சுன்னா நான்வெஜ்ஜை துரத்திக்கு போட்டுருவீங்க. ஏன்னா விலங்குகளுக்கு ஷார்ட்டான குடல் தான் இருக்கும். நமக்கு 40 அடி அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. ஏன்னா காய்கறிகள் டிராவல் பண்ற அளவு தான் குடல் அமைப்பு. காய்கறிகள் என்ன பண்ணுது? காலையில கத்திரிக்காய், சூரியன் உதயமானாலும் கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் செடியும் வளருது, பழுக்குது, எல்லாம் கீழே தான் விழுகும். தான் யாரும் சாப்பிட மாட்டாங்க. கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடியில இருந்து கத்திரிக்காய் சாப்பிடாது. தக்காளி தக்காளியை சாப்பிடாது. ஆனா விலங்குகள் தான் இப்ப குட்டியை தான் பிள்ளை எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா டெய்லி சமைச்சு. நம்ம சாப்பிடுறோமா அப்படி நம்ம வீட்டுல உள்ளவங்கள? அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஒழுக்கத்துல வாழக்கூடியவங்க தான் விலங்கு ஜாமராஜ். ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு மனிதர்களா. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பெயின் கோத்ரூ பண்றாங்க, அம்மா பிள்ளைன்னு பாசம் இருக்கு. தன்னுடைய மாட்டோட கண்ணுக்குட்டிய ஒரு இவர் கொன்னாருன்னு மன்னன் கொன்னாருங்கிறதுக்காக வேண்டியே போய் மன்னன்கிட்டயே மணி அடிச்சு நீதி கேட்ட ஊரு இது. இந்த மாதிரி நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா வெளிநாடுகள்ல முதற்கொண்டு இருக்கு அனிமல்ஸோட லைஃப். சோ அவங்களுக்கு எல்லா புத்தி கூர்மை எல்லாமே இருக்கு. ஒண்ணுலே ஒண்ணு பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களால நம்மளை விட அதிகமா கேட்கவோ பார்க்கவோ அதிக சக்திகள்லாம் அவங்களுக்கு இருக்கு, அபரிதமான சக்திகள் இருக்கு. ஆனா அவங்கள கொண்டு நம்ம என்ன பண்றோம்? புதுசா ஒரு கர்ம வினையை உண்டு பண்ணிக்கிறோம். நமக்கு நமக்கு கேடு பண்ணிக்கிறோம், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடை பண்ணிக்கிறோம். இந்த சர்க்கிள்லயே வந்து ஒரு 300 பிறவி கிட்ட வேஸ்ட் பண்றோங்கிறாங்க. இதுல இருந்து மாறுறதுக்காக 300 பிறவி வேஸ்ட் பண்றோம். அவங்க வந்து இந்த லைஃப் சர்க்கிளை விட்டு வெளியே போய் அவங்க மனிதர்களா பிறக்க வேண்டியவங்களை நடுவுல வெட்டுறதுனால திருப்பி திருப்பி அவங்களையும் அந்த சைக்கிளே ஓட விட்டுட்டு இருக்கணும். ஒரு பிறவி சர்க்கிள் அவங்க விலங்கு சாம்ராஜ்யத்துல போய் அந்த வினையும் பண்ணிட்டு நம்ம சாம்ராஜ்யத்துல இருந்து நம்மளும் ஒரு வினையை பண்ணி திருப்பி இதுக்கு அடுத்த நிலைக்கே போக முடியாத லெவல்ல, நல்ல நிலைக்கு போக முடியாத லெவல்ல திருப்பி திருப்பி நம்ம மாட்டிக்கிறோங்க. சோ இவ்வளவு உயர்ந்த காரணம் இருக்கு. இன்னொன்னு, இதை வெட்டக்கூடியவனுடைய சுபாவம் ஃபுல்லா அதுல பதியுங்கிறாங்க. சரி, நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் மேம், ஆனா நான் யாருக்கு கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா யாருக்கா பரிமாறணும். இதை பரிமாறினவன், பார்த்தவன், நுகர்ந்தவன், மோந்தவன் எல்லாருக்குமே இதுல கர்ம வினையில பங்கு இருக்குங்கிறாங்க.
சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நான் என் வயிறு சுடுகாடு இல்ல, செத்த மிருகங்களை புதைக்கிறதுக்கு என்னோட இதுல ஓல்டு டைலாக் தான் இது அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்னு, என்னோட உடல் அமைப்பு எதுவுமே மிருகங்களை சாப்பிடக்கூடிய லெவல்ல இல்ல. சரி, முட்டை தானே, முட்டை வந்து கோழி குஞ்சு பொரிச்சாதானே எனக்கு வந்து இதாகும், ஏன் நான் முட்டையை சாப்பிடக்கூடாது, முட்டை சைவம்னு அன்னைக்கே சேர்த்துட்டாங்களே. ஆனா முட்டை போட வைக்கக்கூடிய மெத்தட் பாத்திருக்கீங்களா? அந்த கோழியோட காலை கட் பண்ணிடுறாங்க, பிராய்லர்ல அது நின்னுகிட்டே இருக்கணும். வாரத்துல 15 நாளைக்கு ஒரு தடவை முட்டை போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் டெய்லி போட வைக்கிறானுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை போட வைக்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க? அந்த முட்டை போடக்கூடிய அந்த அதோட துவாரங்கள் வந்து எந்த அளவுக்கு அது புண்ணா இருக்கு, அதுக்கு அது எவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்ணணுமோ அதை அது எந்த அளவுக்கு வலியும் வேதனையோடய அது பண்ணுது, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம தட்டுக்கு வந்தா மட்டும் நமக்கு போதும். அப்போ அதுல இருந்து அதனுடைய எனர்ஜி எல்லாமே எனர்ஜி ஃபார்ம் தானே. இங்க நம்ம வீட்டுல நம்ம கோவமா சமைச்சாலே அன்னைக்கு எல்லாருக்கும் டயரியா பிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பிராணிட்டு இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அதுவும் அது அப்படி என்ன மாதிரி பாடுபடுத்துறோங்கிற உணர்வு கூட இல்லாம நம்ம அதை டெய்லி அதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோழியை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அதுகிட்ட இருக்கிற பாசம் தான் முருகனே அவருடைய சேவல் கொடியில வச்சிருக்காரு. அவருக்கே சேவலை கழுத்து அறுத்து மாட்டி விட்டுறாங்க சூர சமகாரத்தன்னைக்கு. என்ன மாதிரி ஒரு மடத்தனத்தை நடுவுல கொண்டு வந்திருக்காங்க. நீங்களாவது நம்ம இந்த மெடிடேட்டர் எல்லாமே நம்ம எப்படின்னா, நம்மளாம் நியூ ஏஜ் மெடிடேட்டர்ஸ். இதெல்லாமே நம்ம புரிஞ்சு இதெல்லாமே மாறணும். நம்ம அவரு பத்ரி சார் சொல்றதுல மெயினானது வந்து என்னன்னா, சாகாகார ஜெகத்துங்கிறத முதல்ல சொல்றாரு. தியானத்துக்கு முந்தி சொல்றாரு இது. நீ இதுக்கு மாறிடு அப்படிங்கிறாரு. இதுக்கு மாறினாலே உனக்கு பழைய கேட் எல்லாம் ஓப்பன் ஆகும், உன்னோட பயம் போயிரும், தெளிவான சிந்தனை வர ஆரம்பிக்கும். எத்தனை குழப்பமான வேலைகள்லாம் நீ இன்னொரு குடும்பத்துல பண்ணா உனக்கு எப்படி நல்லதை நீ ரிசீவ் பண்ணுவேங்கிறாரு. இல்லைன்னா இதே சக்கரத்திலேயே நீ சுழண்டுகிட்டே இருக்கணும், இதுல இருந்து வெளியவே வர முடியாது அப்படிங்கிறாரு. நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே கறி சாப்பிட்டீங்கன்னா. சோ விடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, சத்தான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப எங்க தாத்தாலாம், நாங்கெல்லாம் பை பர்த் வெஜிடேரியன் தான். எங்க தாத்தாலாம் 99 இயர்ஸ் இருந்தாங்க. எங்க ஆச்சி 102 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆச்சின்னு சொல்றது அப்பாவோட அம்மாவை, சரிங்களா? தாத்தான்னு சொல்றது அம்மாவோட அப்பாவை. இப்படி எங்க வீட்டுல எல்லாருமே வெஜிடேரியன் வந்து நிறைய எங்க ஊர்லயும் நிறைய பேர் இருக்காங்க. சோ நான்வெஜ் சாப்பிடறதுல இப்படி இருக்கலாம், ஆனா எப்படி ஒரு வாழ்க்கை முறை, என்ன மாதிரி இருந்தோம், அதான் மெயின் மேட்டர். யாரும் வந்து இங்க வெஜிடேரியனா இருக்கிறதுனால செத்துலாம் போயிட மாட்டாங்க, சத்து இல்லாமலாம் போயிட மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. சோயா இருக்கு, எத்தனையோ விஷயங்களா இருக்கு. நீங்க இந்த பக்கம் வாங்க, பத்ரி சாரோட பொண்ணு வந்து அந்த அளவுக்கு கொண்டு போறாங்க இந்த இயக்கத்தை. அவ்வளவு ட்ரூத் அங்க நடக்கிற அந்த அதுங்களை குழந்தை மாதிரி அதை வெட்டுறதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன்னா உங்க தட்டுல உங்க கையை வைக்க முடியாது. ஒரு பக்கம் ஒரு அநியாயம் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு வர்ற அந்த உணவு எப்படிங்க அதை நம்ம சகிச்சுக்க முடியும்? மனிதத்தன்மை, ஹியூமானிட்டி எல்லாம் சொல்றாங்களே, அப்ப எங்க இருந்து வருது? அப்புறம் இந்த 3 தியானத்தினால நமக்கு கூடிய 3 வினைகள், அதாவது சர்வரோக நிவாரணி, சகலபோக காரணி, சத்திய ஞானம். இதுல எங்க ஞானம் இருக்கு? இதுல எங்க தர்மம் இருக்கு? இதுல எங்க நீதி இருக்கு? நம்ம இந்த உலகத்துல மனிதனா பிறந்தா நமக்கு சில கடமைகள்லாம் இருக்குல்ல. இன்னொரு சாம்ராஜ்யத்தை மேல நம்மளால கை வைக்க முடியாது. அதனாலதானே சேவ் எர்த்லாம் இவர் போட்டாரு. மண்ணு கூட கனிம சாம்ராஜ்யம். அங்க கூட கையை வச்சு சுரண்டுறது, கல்குவாரி போடுறது, அதுவுமே தவறு. இம்பேலன்ஸ் உண்டு பண்ணிடும் எர்த்துக்குள்ளார. எல்லாமே கர்மா வினைக்குள்ள மாட்டோம். திருப்பி இன்னைக்கு போடுற பால் அப்புறம் நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படி நடக்கும்? நம்ம செய்யற தப்பு. நான் சொல்லுவோம், இன்னைக்கு நான் சிக்கன் 65 சாப்பிடுறேன், வந்தா வரட்டும், நான் பாத்துக்கிறேன், என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க தவறு. கர்ம விதியில உபவிதிகள் நிறைய இருக்கு. எப்பவுமே ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு மாட்டிக்கிறான் வில்லங்கள்ட்ட அப்படின்னா எப்படி என்ன பண்ணுவான்? வில்லன் என்ன பண்ணுவான்? வில்லன் வந்து ஹீரோவை கூட்டிட்டு வரணும். ஹீரோ வந்து தப்பிச்சு போயிட்டான், வில்லன் கூட்டு வரணும், அவனை இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? எப்ப படம் பார்த்தாலும் அதை பத்தி தெரியும் நம்ம எல்லாருக்கும். சொல்லுங்களேன், என்ன பண்ணுவார் வில்லன்? என்ன டாக்டிக் பண்ணுவார் சொல்லுங்க, ஹீரோ அந்த இடத்துக்கு வர வைக்கணும்னா? அவர் தவற அட்டாக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அட்டாக்கிங் மேம். அட்டாக்கிங்லாம் கிடையாது. நான் அவர் வெளியவே போயிட்டாரு, இந்த ஏரியா விட்டு அவர் தாண்டி போயிட்டாரு, சேஃபஸ்ட் ஜோனுக்கு போயிட்டாரு. ஆனா அவர் இங்க வர வைக்கணும் வில்லனுக்கு. தப்பிச்சு போயிட்டாருன்னா ஹீரோ தப்பிச்சுட்டாரு, நம்ம சரி ஒரே அடிக்கு அவனை அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபேமிலியை பிடிச்சி வச்சுக்குவாரு கன் பாயிண்ட்ல. உனக்கு இவங்கெல்லாம் உயிரோட வேணா நீங்க வா, கூடுவார கூட மாட்டாரா? நிறைய படம் பார்த்திருக்கோம்ல, அப்படி பார்த்தது இல்லையா ஆமா, நீங்க? அதான் டாக்டிக்ஸ். தப்பிச்சுட்டா உம் ஃபேமிலியை தான் இது இதான் பண்ணுவாங்க. டாக்டிக்ஸ். இந்த டாக்டிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். டாக்டிக்ஸ்னா கிறுக்கு போயினா பின்னாடி போய் வளைஞ்சு அவங்கள பிடிக்கிறது இல்ல. சோ என்னால என் குடும்பத்து ஆட்களுக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இது குரூப் கர்மால மாட்டிப்பாங்க அவங்க எல்லாரும். நம்ம ஒருத்தரால நம்ம கூட பயணப்படுறவங்க நிறைய ஒப்பந்தத்துல நம்ம கூட சைன் போட்டுப்பாங்க. சோ இது இன்னும் இடியாப்ப சிக்கல் மாதிரி இன்னும் சிக்கல் ஆகிட்டே போகும். சோ நான் ஏன் அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்? எதுக்காக மத்தவங்களை எல்லாம் பாதிக்க வைக்கணும்? நான் எடுக்கிற முடிவுனால என்னை சுத்தி உள்ள எல்லாமே மாறும். இந்த பொறுப்பை நம்ம முதல்ல உணரணும்.
ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. அதனால சில விஷயங்களை வேண்டானே விட்டுறலாம். இல்ல ஆராய்ச்சி பண்ண ரெடியா இருக்கீங்களா? சயின்டிபிக்கலி எல்லா இடமே இருக்கு, உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். உடனே பிராக்டிக்கலுக்கு வாங்க, நடந்து பாருங்க. இதுக்கு முன் கறி சாப்பிடுவதற்கு முன், கறி சாப்பிட்டதற்கு அப்புறம் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ரெண்டோட லைஃப் ஸ்டைலையும் நீங்க வந்து இது பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே நீங்களே உங்களை ஈடுபடுத்தி பாருங்க. இந்த லெக்சரே கேட்டுட்டு இருக்கணும் இல்ல, ஜஸ்ட் பிராக்டிஸ். நீங்க பிராக்டிக்கல் நாலேஜ் எடுங்க. ரொம்ப முக்கியம் பிராக்டிக்கல் நாலேஜ். அதனாலதான் சொல்றேன். சரியா? இன்னைக்கு ஒரே நாள்ல ரொம்ப விஷயம் போடுறோம்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் பேசிக்கான நீட்ஸ். மெடிடேஷன் வர்றதுக்கு பேசிக்கான தகுதிகள் இதெல்லாம். சரிங்களா மேடம்? புரியுதுமா. அதனால இந்த நீங்க உங்க குடும்பத்துக்காகனே நினைச்சிட்டு கூட தியாகம் பண்ணுங்களேன். முதல்ல நான்வெஜ்ஜ எங்களுக்கு ஏதோ நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதனாலதான் நீங்க திடீர்னு மெடிடேஷனை பார்த்து திரும்புறீங்க இல்லையா? இருக்கும்ல, கரெக்டா இல்லையா? இருக்கும். தேவைகள் தேவைகள் இத வந்து முதல்ல நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தேவை உருவாகாம இருக்கிறதுக்கே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அப்போ நீங்க விட்டுட்டீங்க. சோ ஹீரோ தப்பிச்சுட்டாரு. இப்போ அந்த பாயிண்ட வச்ச உடனே நீங்க வர்றீங்க உள்ளார பழபடி. இப்போ கரெக்டா பிடிச்சுக்கோங்கிறேன் நான். இப்ப எல்லாத்தையும் அழகா நீங்க சேலஞ்ச ஃபுல்லா அவ்வளவு அழகா, ஏன்னா ஃபார்முலா இங்க இருக்கு, அதுல அப்ளை பண்ண வேண்டியது மட்டும்தான் நீங்க. சோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நீங்க உட்காரணும், இந்த விஷயங்களை விடணும். ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா நீங்க சிம்பிள் சொல்றேன், சாப்பிடறவங்களுக்கு தானே தெரியும் என்ன இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். ஆனா இந்த இதெல்லாம் நினைங்க, ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, நம்ம பாப்பா மாதிரி தானே அதுவும். யாரோ ஒருத்தர் நம்ம வாங்குற ஒரு ஆள் குறையும் போது ஒரு ஆட்டோட எண்ணிக்கை கம்மியாகலாம். இப்படி அங்கங்க ஒருத்தர் குறைஞ்சாங்கன்னா இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷேர் பண்ணலாம். ஒரே நாள்ல இன்னைக்கு எனக்கு இது ஆவறது இல்ல, என் உடம்புக்கு இது ஒத்துக்காது, அது ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி, அது ஒரு விலங்கு சாம்ராஜ்யம், அதை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க யூனிவர்ஸ்க்கு ஒரு சமிங்கை கொடுத்தீங்கன்னா போதும், அடுத்தடுத்து அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. இப்பெல்லாம் உடனே நடக்குதுங்க. முந்தியெல்லாம் ரொம்ப டிலே ஆகும். இப்பெல்லாம் நீங்க உடனே பார்க்கலாம், உங்க லைஃப்ல உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகுறது. என்னங்க இது அதிசயம், எப்படி நடக்குதுங்கிற மாதிரிலாம் இருக்கு. இப்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு எல்லாமே. முந்தி காட்டுல போய் தவம் பண்ணிட்டு வந்தாங்க, அப்படிலாம் குருகுலத்துல போய் தான் இந்த மெடிடேஷன் கத்துக்கணும்லாம் இருந்தது. இப்ப பாருங்க ஜூம் மீட்டிங்ல வருது. இப்ப போன் கால்ல பேசியே நம்ம மெடிடேஷனை வளர்க்குறோம். எப்படிலாம் போகுது பாருங்க. சோ நீங்க வர்றதுக்கு தான் மனசு வைக்கணுமே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. சரிங்களா மாஸ்டர்? வந்துருங்க. 40 days உங்களோட பாத்துட்டே இருக்கோம் நாங்களும். சரிங்களா? உங்க அனுபவத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ மகாலட்சுமி மாஸ்டர். ட்ரை பண்ணுங்க, விட்டுறாதீங்க. உங்களுக்கு முன்னாடியே மெடிடேஷன் உங்களை தேடி வந்திருக்கு. உங்க ஃபேட் பிரகாரம் மெடிடேஷனுக்குள்ள வரணும்னு இருக்கு. உங்க சாய்ஸ்ல நீங்க விட்டுட்டீங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்திருக்கு உங்களை தேடி. ஸோ அதை புடிச்சுக்கோங்க கெட்டிமா. கண்டிப்பா அதுக்கு யூஸ் இருக்கு. ஷர்மிளா மாஸ்டர், நீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஓகேவா? ஓகே மாஸ்டர். ஓகே. எனக்கு நீங்க அந்த ஐடியா சொல்லும் போது எனக்கு புரியல, சரியா புரியல. ஐடியாவை நான் போட்டு பண்றேன் அப்படிங்கும்போது அத அந்த இது எனக்கு சரியா புரியல மாஸ்டர். அதனாலதான் நான் வேணி மாஸ்டர் கூப்பிட்டேன். இல்ல மாஸ்டர், புரியுது மாஸ்டர். கம்ப்ளீட்டா புரியுது. ஓகே. ஸோ அதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி, வேணி மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 21 டேஸோ இல்லை 41 டேஸோ நம்ம பண்ணணும். பண்ணினா தானே அது கிடைக்கும். தனிநபர் தியானம் பண்ணுங்க. செஷன் அட்டன் பண்ண முடியலன்னா கூட, பட் எப்படியாவது தியானம் பண்ணிருங்க, அதை விட்டுறாதீங்க. அது மாதிரி பட்டுன்னு விட தேவையில்ல. நான்வெஜ் விடுறதுன்னா நல்லா சாப்பிட்டு பிரியமா சாப்பிட்டு போகணும்லாம் பட்டுன்னு விட தேவையில்ல. பாருங்க, ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அதான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு துன்பத்தை அனுபவிச்சுதான் அந்த ஒரு ஒரு ஜீவனும் சாகுது. நம்ம எல்லாம் எப்படி வாழ வந்திருக்கோமோ அதே மாதிரிதான் இந்த பூமியில விலங்குகளும் வாழ வந்திருக்கு. நம்ம மட்டும் நம்மளோட சுயநலத்துக்காக அதை அடிச்சு நம்ம சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாது. ஸோ அதோட பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான் அது. எனக்கு ஒரு டவுட் வேணி மாஸ்டர், அனிமல்ஸ்க்கும் சோல் இருக்குல்ல? ஷோரா? இருக்கு இல்லையா? சோல் இருக்கு அவங்களுக்கும். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? இல்ல, அனிமல்ஸ்க்கும் நம்மள மாதிரி சோல் இருக்குல்ல? ஏன்னா ஒருத்தரும் இப்போ ஒரு ரிலிஜியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமல் சோல் இல்லைன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஆமா, இல்ல, சோல்லாம் இருக்கு உங்களுக்கு. சோல் இருக்கு. நம்ம தியரி பிரகாரமே ஒவ்வொரு கனிம சாம்ராஜ்யம், அதுக்கடுத்து தாவர சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் விலங்கு சாம்ராஜ்யத்துக்கு வந்தா நம்ம மனிதனா வரோம். இதுல சோல் தானே டிராவல் பண்ணுது. நம்ம தான், நம்மளோட டெவலப்மெண்ட் தான், நம்ம தான் அவங்களும். அதான் ஒன்னஸ் கான்சியஸே அங்கதானே வருது. மண்ணும் நம்மளும் வேற இல்ல. முன்னாடி நம்ம மண்ணா இருந்துதான் இங்க வந்திருக்கோம். சோ நானும் மண்ணும் ஒண்ணுதானே, நானும் செடியும் ஒண்ணுதானே. நானும் அந்தந்த இடங்கள்ல அந்தந்த வளர்ச்சியில அந்த அந்த இதுல இருந்தோம், பரிமாண வளர்ச்சியில, அவ்வளவுதான்.
பரிணாம வளர்ச்சியில ஒன்னொன்னு ஒவ்வொரு கட்டத்துல இருந்தோம், அவ்வளவுதான். கண்டிப்பா இருக்கு, சோல் இருக்கு அதுல. இருக்கு. ஓகே. ஆமா. ஸோ நம்ம மாதிரி அவங்களுக்கு அந்த இதுதான் கொஞ்சம் நமக்கு சிக்ஸ் சென்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு அந்த இல்ல. ஞானம். அனிமல் விஸ்பரர்னே இருக்காங்க, நீங்க வேற. இருக்காங்க அனிமல் கூட இருக்கா? பேசவே ஓகே. முடியும், வீட்டுல வளர்க்குற அனிமலோட நம்ம பேச முடியும். ஓகே. அவங்களோட ஸ்பிரிட்டோட நான் சொல்றது. இன்னும் அதுவும் ஒரு ஸ்பிரிட்டே நிறைய சயின்டிபிக். பேர் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஸ்பிரிட்டை இல்லை. ஃப்ரீ பண்ணல, 2 ஸ்பிரிட்டை புடிச்சு விட வேண்டியதான் அவங்க மேல. பிலீவ் பண்ணாத மக்கள்கிட்ட எல்லாம் புடிச்சு விடுவோன்னு 2 இப்போ தடவை இப்போ காமிச்சு விட்டா போதும். ஆமா, இப்போ அஜித் எடுத்தீங்கன்னா அஜித் வந்து சொல்லியிருப்பான், இது வந்து அவன் வந்து ஒரு ஆக்டர் தானே, பட் இப்போ ரேஸ் ஆமா. நம்பர் 1 வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கான். இது எல்லாருக்குமே பெருமை தான். பட் அவன் சொல்றது என்னன்னா, இது வந்து என்னுடைய சோல்காக நான் பண்ணினேன்னு சொல்லுவான். ம். அது வந்து அவனுடைய சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது பாருங்க. அதாவது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். பட் என்ன அவங்க இந்த மாதிரி எல்லாம் மெடிடேஷன் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணாமே இருப்பாங்க. சில பேர் வந்து மெடிடேஷன் அட்டன் பண்ணாமே ஞானம் அடைஞ்சிருப்பாங்க. ம். அப்படியும் கூட, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து மைண்ட்ஃபுல்லா ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, நாலேஜ் அவங்களுக்குள்ள கெயின் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த விஷயங்கள் வந்து அவங்கள என்லைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருக்கும். ம். எதுக்கு நம்ம எல்லாம் நம்ம 3 தியானம் ஸ்டேஜஸ் தான், 3 அவங்க ஸ்டேஜஸ் தான். அவங்க ஆத்மார்த்தமா ஏதாவது ஒண்ணு ஆ, அவங்க நம்புறாங்கன்னா சரி. அது சோல்னுடைய பிளான் தான் தெரிஞ்சுக்கணும் சாந்திமா. ஓகே. ஆத்மார்த்தமா நம்மளுடைய மனசு வந்து ஒரு சில இதுல ரொம்ப லயிச்சு ஆத்மார்த்தமா நம்ம அதை செய்யணும் அதுலன்னு வந்துச்சுனாலே அது நம்ம சோல்னுடைய இதுதான் பிளான் தான் நினைக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சோல் பிளானே அதுதான். ஓகே. ஓகே மாஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நான் செஷன் என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வேணி மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்க ஒரு ஒரு நாளும் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஆக்சுவலா ஷர்மிளா மாஸ்டர் ஓகே இல்லையா? எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, டவுட்டா இருக்கு, அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு. ஓகே மாஸ்டர், நானு வேலை இடத்துல இருக்கிறதுனால பேச முடியல. முடியல. ஓகே ஓகே. ஓகே மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்ம நாளைக்கு தியானத்துல இணைவோம். அதே மாதிரி இப்போ நீங்க ஏதாவது புக்ஸ் ரீட் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில அனுபவங்கள் ஏதாவது இருந்தாலும் இங்க தைரியமா ஷேர் பண்ணுங்க. யாருமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் அப்படிங்கிற மாதிரி. அதனால நீங்க தைரியமா பேசுங்க. ஒருத்தரும் வந்து பேசுறதுக்கு தயங்கிட்டு ஷேர் பண்ணாம விட்டுறாதீங்க. ஓகே மாஸ்டர்ஸ், செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு மீண்டும் இந்த தியானத்தில் இணைவோம். நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.